ओम शांति। ओम शांति। ओम शांति। ओम शांति। बाबा का प्यार सभी को मिला है ना? பாபாவுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைத்திருக்குதானே? बाबा हमें खूब प्यार करता है। பாபா நமக்கு ரொம்ப அன்பு காட்டுறாரு. प्यार के रिटर्न में क्या चाहता है? அன்புடைய ரிட்டர்னா என்ன கொடுக்கணும்? हम कैसी अवस्था बनाए? நம்ம எந்த மாதிரி அவஸ்தையை கொண்டு வரணும்? कैसी स्थिति बाबा चाहता है? எந்த மாதிரி நிலையை கொண்டு வர வேண்டும்? பாபா என்ன விரும்புறார்? करते हैं बाबा करता है। சேவா நாம பண்றோமா பாபா பண்றாரா? सेवा हम करते हैं बाबा करता है। சேவா நாம பண்றோமா பாபா பண்றாரா? बाबा कराता है। சேவா பாபா சேவிக்கிறார். நாம निमित्त है, कराने நிமித்தமா वाला இருக்கும். बाबा है। செய்ய வைப்பவர் பாபா, सेवा भी बाबा செய்பவர் நாம். बेहद का कार्य भी சேவை बाबा செய்ய करता है। வைக்கக்கூடியவர் பாபா. पर जरूरी है இல்லைக்கு कि हम அப்பாற்பட்ட अपनी சேவை अवस्था செய்யக்கூடியவர் बनाएं। வந்திருக்காரு. और बाबा चाहता है कि हमारी अवस्था कैसी हो? நம்முடைய அவஸ்தை எவ்வாறு सदा இருக்க வேண்டும்? சதா अचल अडोल। ஆடாத அசையாத நிலையில் இருக்கணும். अचल अडोल अवस्था किसको कहेंगे? ஆடாத அசையாத நிலை என்று யாருக்கு எதை கூறப்படுகிறோம்? अचल अडोल अवस्था किसको कहेंगे? ஆடாத அசையாத நிலை என்று யாரை கூறுவது कोई சொல்லுது? भी बात हो, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் कोई भी சரிதான், परिस्थिति हो, எந்த ஒரு लेकिन பரிஸ்திதியா अंदर இருந்தாலும் में உள்ளுக்குள்ள हलचल नहीं हो। அலைப்பாய்தல் இருக்கக்கூடாது. परिस्थिति भी है, बात भी है, பிரச்சனையா இருக்கட்டும், व्यक्ति भी कहीं விஷயங்களா हमारे இருக்கட்டும், अनुसार नहीं है, நம்மளுக்கு लेकिन தகுந்தாப்புல मन ஆட்களும் शांत है, मन में हलचल இருக்கக்கூடாது. नहीं है। ஆனா மனதுல तो சாந்தியா किस இருக்கணும். किस को அதுல लगता है அலைப்பாய்தல் கூடாது. उनकी अवस्था அவரு सदा யாராருக்கு अचल अडोल தெரியுது है? சதா तो हाथ खड़ा ஆடாத करें। அசையாத நிலையில இருக்கீங்க, அவங்க கையை தூக்குங்க. சதா உங்களுடைய நிலை जिनकी ஆடாத अवस्था அசையாத सदा நிலை, अचल अडोल है, அசையாத कभी ऊपर नीचे नहीं होती, ஆடாத அசையாத सदा। நிலையில वो இருக்கும், हाथ அவங்க खड़ा கையை करें। தூக்குங்க. अच्छा, जिनकी कभी कभी ऊपर नीचे हो जाती है वो हाथ खड़ा करे। யாருக்கு கீழே மேல ஆகுதோ அவங்க கையை தூக்குங்க. हो जाती है ना ऊपर नीचे, மேல கீழே तो ஆகுதுன்னா उसको सदा अचल अडोल बनाने சதா के लिए அதற்கு क्या करना சதா है? அச்சல் क्योंकि அடோலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? बाबा ने हमारे सामने பாபா நம்ம जो முன்னாடி एग्जाम्पल रखा எக்ஸாம்பிள் वो வைத்திருக்கார். कौन है? அது யாரு? ब्रह्मा बाबा। பிரம்மா பாபா. बाबा ने हमें कहा कि कोई नया प्लान नहीं बनाना है, பாபா சொல்லிருக்காரு நமக்கு कोई புது नया பிளான் कुछ உருவாக்க नहीं करना வேண்டாம். है, केवल हमें புது क्या करना இதாக है? எதுவும் செய்ய வேண்டிய फॉलो தேவையில்லை. करना है। ஃபாலோ किसको फॉलो பண்ணணும். करना है? யாரை ஃபாலோ ब्रह्मा பண்ணணும்? बाबा को பிரம்மா कदम பாபா पर कदम रखना है। ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ एक பண்ண मुरली வேண்டும். में बाबा ने कहा आप सबके घर में உங்களுடைய बाबा வீட்டுல का चित्र அனைவரும் है, பாபாவுடைய படம் बाप இருக்குது. दादा का या பாப்தாவருடைய ब्रह्मा படம் இருக்கு. बाबा का, பிரம்மா सबके பாபாவுடைய घर में चित्र है। வீட்டுல படம் இருக்குதானே? सेंटर पर भी है, घर சென்டர்ல में भी இருக்குது, है, வீட்லயும் सबके இருக்குது, पास होता है। எல்லாரிடமும் இந்த तो படம் बाबा இருக்குது. ने पूछा आपको பாபா கேட்டாரு बाबा के உங்களிடம் चित्र से प्यार है பாபாவுடைய படத்தின் மேல कि அன்பு बाबा இருக்குதா, के चरित्र से प्यार है? இல்லன்னா பாபாவுடைய சரித்திரத்தின் மூலமா அன்பு किससे இருக்குதா? प्यार है? எதன் चित्र மூலம் से प्यार है எதுல कि அன்பு चरित्र இருக்குது? से प्यार है? சரித்திரத்துல जैसे कई लोग அன்பா இல்ல गांधी जी சித்திரத்தின் மேல का அன்பா? फोटो लगा के रखते हैं, சிலவங்க कई தாதிஜி जगह போட்டோ ऑफिस में வச்சிருப்பாங்க. जाएंगे, किसी சில गवर्नमेंट ஆபீஸுக்கு ऑफिस में போயிடுச்சுன்னா, जाएंगे, கவர்மெண்ட் वहां पे ஆபீஸ்ல गांधी जी போயிடுச்சுன்னா का फोटो लगा होगा। அங்கேயும் தாதிஜியோட वो போட்டோ गांधी வச்சிருப்பாங்க. जी का फोटो इसलिए लगाते हैं காந்திஜி போட்டோ कि வச்சிருப்பாங்க. बार बार எதனால? याद आए அடிக்கடி कि பாபா हमें அவருடைய सत्यता के நினைவு வர मार्ग पर வேண்டும். चलना है, நம்ம हमें அதனுடைய अहिंसा के மார்க்கத்தின்படி मार्ग पर நடக்க चलना है, வேண்டும், इसीलिए फोटो लगाते हैं ना। அவருடைய வழிபடி நடக்க थोड़े வேண்டும் என்று समय के बाद चित्र என்பதனால लगा रहता है அந்த சித்திரம் வச்சிருக்காங்க. और चरित्र उसके அதனால अलग हो சரித்திரம் जाता है। हो जाता है कि नहीं हो தனிப்பட்டதாக जाता? இருக்கிறது. पीछे चित्र लगा होगा, பின்னாடி आगे சித்திரம் गड़बड़ काम வைத்துள்ள भी हो रहा होगा, होता है முன்னாடி सब कि नहीं பாத்தீங்கன்னா होता? தலைகீழான காரியங்களும் ऐसे ही बाबा कहता நடக்கிறது है आप सबने நடக்கிறது. चित्र तो लगाए, சித்திரம் घर में भी போட்டிருக்காங்க, ஆனா लगाए, ऑफिस में भी வீட்லயும் लगाए, போட்டிருக்கீங்க, ஆபீஸ்லயும் लेकिन வச்சிருக்கீங்க. चित्र के साथ साथ किससे प्यार சித்திரத்தின் கூடவே चाहिए? சரித்திரத்தின் மேலேயும் बाबा அன்பு के வேண்டும். चरित्र से। பாபாவுடைய और சரித்திரத்தின் மேலும் ब्रह्मा அன்பு बाबा வேண்டும். ने பிரம்ம பாபா हर परिस्थिति में ஒவ்வொரு अचल अडोल कैसे रहना है वो பரிஸ்திதியிலும் सिखाया। ஆடாத हर அசையாத நிலையில परिस्थिति எவ்வாறு में இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் बाबा கொடுத்துள்ளார். ने तो हमें एक्सट्रीम परिस्थिति में பாபா भी सिखाया। எவ்வளவு பெரிய जब பரிஸ்திதி ब्रह्मा இருந்தாலும் बाबा சரிதான், की அதுலயும் நம்ம लौकिक எவ்வாறு में ஆடாத 22वीं அசையாத நிலையில शरीर இருக்கணும். छोड़ा था युगल ने, பிரம்மா பாபாவுடைய तो யுகல் बाबा சரீரத்தை ने விட்டாங்க. निर्मल शांता दादी को क्या बोला था? याद है நிர்மல் किसी को? சந்தாதிக்கு பாபா என்ன சொன்னார் தெரியுமா क्या உங்களுக்கு? बोला था? अम्मा मरे அம்மா மறைத்தோபி तो भी அல்வா காவா. हलवा खाओ, அம்மா दीदी मरे இறந்தாலும் கூட तो भी हलवा खाओ। அல்வா याद है ना, சாப்பிடுங்க, ये मुरली में आता है। தீதி तो இறந்தாலும் அல்வா बाबा ने சாப்பிடுங்க. हमें बड़ी वाली परिस्थिति के लिए तैयार कर दिया, பாபா நம்மள क्योंकि பெரிய वो निर्मल பரிஸ்திதியினுடைய शांता நிலையில दादी की अम्मा थी நம்மள தயார் और பண்ணிருக்காரு. बाबा की நிர்மல் சந்தாவுடைய அம்மாவா बीवी இருந்தாங்க, थी। तो बाबा ने பாபாவுடைய कहा बच्चे कुछ மனைவியா भी हो இருந்தாங்க. जाए, बड़े से बड़ी ஆனா எது स्थिति நடந்தாலும் भी हलवा சரிதான், खाना எப்பேற்பட்ட माना பிரச்சனையிலும் அல்வா अचल अडोल சாப்பிடுது रहना। என்றால் अब ஆடாத बाबा को அசையாத लगा நிலையில இருப்பது. इतनी बड़ी परिस्थिति का எவ்வளவு பெரிய पाठ पक्का பரிஸ்திதி करा दिया, இருந்தாலும் சரிதான்,
तो அதில் छोटी பக்கா छोटी में तो பக்கா अपने आप हो பார்ட்டிசிபேட் जाएंगे। பண்ணாரு. नेचुरल सी बात है ना, बड़ा पेपर पार कर लिया பெரிய பேப்பரை வந்து நம்ம छोटा கிராஸ் छोटा பண்ணிட்டோம் तो அப்படின்னா अपने சின்ன आप हो சின்ன जाएगा। பேப்பர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்லி போயிடும். पर हम सब ब्राह्मण ஆனா நாம எல்லாரும் बड़े பிராமண वाले में ஆத்மாக்கள் पास हो जाते हैं। பெரிய விஷயத்துல வந்து பாஸ் हो ஆயிடுறோம். जाते हैं कि नहीं? हमारे परिवार में भी நம்மளுடைய कोई குடும்பத்தில शरीर भी இருக்கட்டும், छोड़ता है யாராவது சரீரத்தை விட்டாலும் तो हम சரிதான், रोते भी नहीं है, ஆனா அலறுறதே கிடையாது. बिल्कुल अच्छा लडोल ஆனாலும் हम ஆடாத सब उस அசையாத पेपर நிலையில में இருக்கிறோம். पास हो जाते हैं। அந்த பேப்பர்ல பாஸ் ஆயிடுறோம். लेकिन हमारे ஆனால் दिन भर में जब छोटे छोटे पेपर आते हैं, சின்ன டே பை कोई டே कुछ வந்து कह சின்ன देता சின்ன है, பேப்பர் निंदा டெஸ்ட் कर देता है, யாராவது ஏதாவது थोड़ा सा சொல்லிடுறாங்க, इंसल्ट யாராவது कर ஏதாவது देता நம்மளை है, வந்து थोड़ा இன்சல்ட் सा ठीक பண்றாங்க, से बात नहीं करता, சரியானபடி तो हिल பேசல, जाते हैं कि नहीं हिल जाते? நம்ம வந்து அப்ப அசைஞ்சிருந்தோமா இல்லையா? तो बड़े पेपर में पास है பெரிய பேப்பர்ல இருந்து பாஸ் और ஆயிட்டோம். छोटे वाले ஆனா में हिल சின்ன जाते பேப்பர்ல हैं। வந்து நம்ம ऐसा அசைஞ்சிருந்தோம். क्यों? அதுல ஏன்? जो बड़ा पास कर लेता है उसको छोटा तो बहुत इजी लगना பெரிய चाहिए। பேப்பர் வந்து பாஸ் ஆகிறது तो வந்து बड़ा சின்ன हमने பேப்பர் வந்து पास कर लिया, पर பாஸ் छोटे பண்றது में வந்து क्यों रह ஈஸியா जाते இருக்கணும். हैं? ஆனா சின்ன விஷயத்துல हिल வந்து क्यों நம்ம வந்து जाते हैं छोटे में? நின்றுதோம். ஏன்? हिल जाते हैं कि नहीं हिल जाते? ஏன் அதுல அசைஞ்சிருந்தோம்? क्लास भी चल रही है, கிளாஸும் நடந்துட்டு இருக்குது, बाजू वाले का फोन ही बज जाता है, பக்கத்துல இருக்கவங்களுடைய तो भी क्या போனும் हो जाता है? பேசிட்டு இருக்குது. அப்ப என்ன ஆகுது? थोड़ा सा हिल जाते हैं कि नहीं? அப்ப வந்து मन में கொஞ்சமா संकल्प आता है ना, அசைறமா இல்லையா? भट्टी में बंद करके रखना சங்கல்பத்துல चाहिए, பட்டியில दो வந்து फोन चालू இது है, வந்து फिर उसको थोड़ा அது सा வந்து आंख भी दिखाएंगे, हो சாந்தமா जाता है कि வச்சிருக்கணும். नहीं हो जाता? अब அதனால வந்து हम நம்ம வந்து अवस्था விடுபட்ட बना நிலையில रहे हैं மாறணும். कि நாம் विनाश में भी நம்மளுடைய कैसा நிலையை रहना है। உருவாக்க வேண்டும். விநாசத்துல எவ்வாறு இருக்க सोचो வேண்டும்? आप, இப்போ विनाश में भी कैसा रहना है? விநாசத்துல अचल கூட अडोल, எவ்வாறு இருக்கணும்? ஆடாத அசையாத भूकंप நிலையில இருக்கணும். आएगा अचल अडोल, பூகம்பம் வந்தாலும் खाने को ஆடாத नहीं அசையாத मिलेगा நிலையில இருக்கணும். अचल अडोल, சாப்பாட்டு और किसी விஷயத்திலயும் का फोन ஆடாத बजा அசையாத நிலையிலும் இருக்கணும். யாருடைய போன் तो हलचल நடந்துட்டு में இருக்கு आ गए, அப்படின்னா கூட तो मना छोटे पेपर में சின்ன பேப்பர்ல கூட फेल होते हैं कि नहीं? हो गए ना ஃபெயில் छोटे ஆயிட்டாங்களா पेपर இல்ல में? சின்ன हम कई ஃபெயில்? बार योग में बैठते हैं, ஆமா, சில நேரத்துல तो हमें யோகத்துல लगता है உட்காந்துருக்கோம். योग चल रहा है ना, யோகா நடந்துட்டு कोई இருக்குதுன்னா डिस्टरबेंस नहीं होना चाहिए, எந்த டிஸ்டர்பன்ஸும் कोई आना ஆகக்கூடாது. नहीं चाहिए, कोई யாரும் जाना வரக்கூடாது, नहीं யாரும் चाहिए, போகக்கூடாது, किसी का फोन नहीं बजना யாருடைய चाहिए। सही போனும் बात है, அடிக்க होना கூடாது. चाहिए। அந்த மாதிரி 500 இருக்கணும் அப்படின்னு लोग हैं, நினைக்கிறோம். किसी का बज सकता है कि नहीं बज सकता? யாருடைய போனோ कोई आ அடிக்கலாமா जा அடிக்க सकता है கூடாதா? कि नहीं आ जा सकता? இல்லைன்னா யாராவது फिर मेरा வரலாமா मन வரக்கூடாதா? जरा सा हिलता है, என்னுடைய ऐसा மனம் வந்து क्यों? லேசா हिलता அசைஞ்சா है कि கூட नहीं? ऐसा क्यों? ஐசா माना ஏன் இந்த மாதிரி ஆனது, ஏன் அந்த மாதிரி ஆனது அப்படின்னு क्यों? சொல்லிட்டு माना மனது வந்து அலைப்பாயுது என்றால் बाबा कहता है जिसने ஏன் क्यों की मात्रा लगाई எங்க वो வந்து கியூ என்ற மாத்திரை வந்து वो ஆரம்பிக்கிறோமோ அவர்கள் வந்து फेल, ஃபெயிலு. क्यों बोला माना ஏன் என்று फेल होता है। சொல்லுவதாலே ஃபெயில் ஆறது. फुल स्टॉप का मतलब है ஃபுல் ஸ்டாப்னுடைய விஷயமே अपने मन என்னென்றால் को தன்னுடைய समझाना। மனதை வந்து புரிந்து होगा கொள்வது. कोई काम भूल गए होंगे, कुछ ஏதாவது इमरजेंसी விஷயத்த வந்து होगी, மறந்துருப்பாங்க, ஏதாவது हम எமர்ஜென்சி अपने இருக்கும். मन को न समझाकर தன்னுடைய மனதை வந்து புரிந்து கொள்ளாதனால दूसरे के बारे में सोचना शुरू करते हैं। மற்றவர்களை होता பற்றி है வந்து ऐसा कि नहीं? யோசிக்கிறோம். और कई बार बहुत छोटी बात भी होगी, समझो சில आप நேரத்துல வந்து नोट பல करना, कभी விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்களா இருக்கும். किसी का फोन बजता है, யாருடைய போனாவது हम அடிச்சிட்டு இருக்கோம். सारे के सारे सोचते हैं क्यों நாம बजा, எல்லாரும் வந்து क्यों ஏன் बजा, இவங்களுடைய नहीं போனை बजना ஏன் चाहिए था, सोचा, அடிச்சிட்டு संकल्प இருக்கு, किया, இந்த वो மாதிரி सारा போன் அடிக்க वाइब्रेशन கூடாம किसको இருக்கணும். जाएगा? முழு வைப்ரேஷன் யாரிடம் போகும்? वो सारा वाइब्रेशन किसको जाएगा? ஃபுல் வைப்ரேஷன் जिसका யாரிடம் बजा போகும்? है ना, उसको सारा யாருடைய वाइब्रेशन போன் வந்து जाता है, அடிக்குதோ அவங்க மேலதான் वो போகும். भूल गया होता है, तो वो அவன் बैग से மறந்துருப்பாங்க. निकालने की कोशिश करता है या बंद करने அவங்க की कोशिश பேக்ல இருந்து करता है, எடுக்கிறதுக்கு வந்து लेकिन முயற்சி उससे பண்றாங்க, उस दिन அதை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. बंद ही नहीं होता, ஆனா होता அது है வந்து ना ऐसे, बंद ही नहीं होता, वो हाथ அணையவே से மாட்டேங்குது. गिर जाएगा, கையில இருந்து कुछ கீழே और விழுந்துரும், दब जाएगा, வேற ஏதாவது விழுந்துரும். ऐसा हो जाता है कि नहीं हो அந்த जाता? மாதிரி आपने ஆகுது இல்ல, देखा சில ऐसा? நேரத்துல அந்த மாதிரி ஆகுது ऐसा இல்ல. क्यों हुआ उसके साथ? ஏன் அந்த மாதிரி ஆகுது? ऐसा क्यों हुआ उसके साथ? ஏன் அந்த மாதிரி ஆகுது क्योंकि हम அவங்களோட? सब ने गलत सोचा, ஏன்னா நாம எல்லாருமே வந்து वो தவறானதை वाइब्रेशन उसको யோசிச்சோம். भेजा, அந்த வைப்ரேஷன் जब அனுப்பிச்சோம். वाइब्रेशन उसको அந்த पहुंचा வைப்ரேஷன் அங்க तो போய் उसका भी मन சென்றடைந்தவுடன் थोड़ा सा அவங்களுடைய மனதும் கூட कमजोर हो गया और गलती வீக்னஸா हो गई। மாறுது, தவறு ஏற்படுகிறது. अब ये बात बहुत छोटी है, விஷயம் வந்து ये என்னோ बात சின்னதுதான், बहुत छोटी है, இந்த விஷயம் लेकिन சின்னதுதான். ஆனா छोटी இந்த छोटी சின்ன बातें விஷயத்துல ही दिन भर में होती है, இந்த சின்ன விஷயம் தான் மனதுல வந்து दिन भर தைக்குது. में बड़ी बड़ी बातें नहीं होती है, முழு நாள்ல வந்து பெரிய பெரிய दिन भर விஷயங்கள்லாம் में ஏற்படுறது இல்ல. छोटी छोटी बातें होती हैं, முழு நாள்ல வந்து சின்ன और சின்ன बड़ी விஷயங்கள் बात தான் किस ஏற்படுகிறது. दिन आएंगी? பெரிய விஷயம் யாரு ஏற்படுத்துறா? बड़ी बात किस दिन आएंगी? பெரிய விஷயத்தை யாரு கொண்டு வராங்க? अचानक, அது திடீர்னு बाबा தான் ने வரும். कहा अचानक आएंगी, அது அச்சானக்கு एक திடீர்னு தான் घंटा வரும். पहले भी बाबा ஒரு नहीं மணி நேரம் बताएगा, மாதத்துக்கு முன்னாடி கூட नहीं பாபா சொல்ல மாட்டாரு, बताएगा, नहीं பாபா बताएगा। சொல்லவே बाबा माटाரு, ने कहा சொல்லவே மாட்டாரு. मैं अनाउंस
नहीं करूंगा। நான் அனௌன்ஸ் பண்ண तो மாட்டேன். अचानक के पेपर में पास होने के लिए திடீர்னுங்கிற அந்த कैसा பேப்பர்ல होना வந்து पड़ेगा? பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும்? अचानक के पेपर में पास होने के लिए அச்சானக் பேப்பர்ல வந்து பாஸ் कौन से ஆகிறதுக்காக 3 என்ன शब्द हैं बाबा के? எந்த எந்த ஒரு 3 अचानक, விஷயங்கள் வந்து அச்சானக், एवर रेडी எவரடி, और बहुत काल का पुरुषार्थ। மேலும் பௌத் கால நீண்ட पेपर காலத்தினுடைய अचानक முயற்சி. आएगा, उसमें एवर रेडी होना पड़ेगा। எப்பேற்பட்ட लेकिन டெஸ்ட் कौन பேப்பர்ல एवर रेडी எவரடியா हो இருக்கணும்? सकता है? யார் எவரடியா இருக்க முடியும்? जिसका बहुत काल का पुरुषार्थ है। யாருக்கு வந்து நீண்ட காலத்தினுடைய जैसे முயற்சி இருக்கிறதோ अगर आप அவர்களுக்கு गाड़ी தான். चलाओ நீங்க வண்டி और ஓட்டுறீங்க, अचानक कोई चीज सामने आ जाए, ஏதாவது अचानक, முன்னாடி तो வந்து क्या दबाना திடீர்னு होता है? வந்துருது. அப்ப என்ன பிரேக் ब्रेक दबाना होता है ना। பிரேக் लेकिन அடிக்கணும்னா कौन ब्रेक दबा सकता है? யாரு பிரேக் அடிக்க முடியும்? कौन ब्रेक दबा सकता है? 2 யாரு பிரேக் ऑप्शन அடிக்க होते हैं, முடியும்? ब्रेक भी दबा सकते हैं, ஒன்னு வந்து பிரேக்கும் பிடிக்கணும், एक्सेलरेटर भी दबा सकते हैं ना। 2 ஆக்சிலேட்டர் ऑप्शन, கூட ब्रेक भी दबा सकते அமுக்கணும். हैं, एक्सेलरेटर भी दबा सकते हैं। कौन பிரேக்கும் ब्रेक பிடிக்கணும், दबा पाएंगे? ஆக்சிலேட்டரும் அமுக்கணும். யாரு வந்து जिसको பிரேக் பிடிக்க முடியும்? बहुत काल का யாருக்கு வந்து अभ्यास நீண்ட है, காலத்தினுடைய பிராக்டிஸ் இருக்குதோ அவங்க தான் जिसको பண்ண முடியும். बहुत काल का अभ्यास नहीं होगा ना, नया யாருக்கு नया வந்து होगा, நீண்ட காலத்தினுடைய उसको அபியாசம் पता है பிராக்டிஸ் இல்லையோ कि दबाना அவங்க क्या வந்து है, எப்படி ब्रेक। அமுக்குவது, பிரேக் जिसको எப்படி गाड़ी नहीं चलानी आती அமுக்குது. उसको भी पता है कि अगर யாருக்கு வந்து अचानक कोई चीज வண்டி ஓட்ட सामने தெரியல आएगी तो அவங்களுக்கு ब्रेक கூட தெரியும் दबाना है, வந்து उसको भी पता है, பிரேக் அடிக்கணும் लेकिन அப்படிங்கிறது लगेगा தெரியும். नहीं। ஆனா வந்து பிரேக் அடிச்சா கூட அது வந்து गाड़ी को பிடிக்காது. ब्रेक लगाना माना मन को फुल स्टॉप लगाना। வண்டிக்கு रोज வந்து रोज பிரேக் बाबा कहते பிடிக்கணும் हैं ना, அப்படின்னா बच्चे ஃபர்ஸ்ட் फुल வந்து स्टॉप மனதிற்கு வந்து लगाओ, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். बिंदी लगाओ, ஃபுல் ஸ்டாப் टेढ़ा வைக்கணும், பிந்தி बाका வைக்கணும், क्वेश्चन मार्क नहीं लगाओ, கொஸ்டின் फुल மார்க் கொண்டு स्टॉप வராதீங்க, लगाओ। ஃபுல் ஸ்டாப் வைங்க. पर कौन लगा पाएगा? யாரு வந்து जिसको அது வந்து बहुत வைக்க முடியும்? काल का யாருக்கு நீண்ட अभ्यास होगा, காலத்தினுடைய ये பயிற்சி तो नहीं இருக்கிறதோ लगेगा। அவர்களால தான் முடியும். इसीलिए அதனால पहली चीज முதல் चीज जो बाबा ने முதல் பொருள் कही, என்னென்றால் हम बाबा के पास आए, நாம் பாபாவிடம் வந்துள்ளோம், बहुत भावना से आए, மிகுந்த பாவனையோட हमें लगा வந்துள்ளோம். बाबा के पास आएंगे हमारे जीवन में सब कुछ நம்ம பாபாவிடம் வந்துள்ளோம், நம்மளுடைய ठीक हो வாழ்க்கையில जाएगा। வந்து इसीलिए எல்லாமே तो आते हैं, சரியாயிரும். அதனால தான் कहीं पर வர்றீங்க. भी जाएंगे, मंदिर में जाएंगे, किसी கோயில்ல सत्संग में போனாலும் जाएंगे, சரி, हम சத்சங்கத்துல किस போனா भावना से जाते எந்த हैं? பாவனையின் वहां மூலமா போறோம், जाएंगे அங்க सब போனானா कुछ எல்லாமே ठीक हो சரியாயிரும் जाएगा। அப்படின்னு சொல்லிட்டு தான் போறோம். फिर हमने ज्ञान सुना அப்புறம் ஞானத்தை और கேட்டோம், हमें पता चला அப்புறம் நமக்கு தெரிய बाबा வந்தது ने क्या बताया हमें, பாபா என்ன सब சொன்னாரு, कुछ ठीक हो जाएगा, எல்லாமே कि சரியாயிடும், बातें आएंगे। விஷயங்கள் வரும். क्या बोला बाबा ने? பாபா என்ன சொன்னாரு? तूफान आ सकते हैं बोला कि तूफान आएंगे बोला? புயல் காற்று வரும்னு कौन சொன்னாரா सा वाला? இல்ல तूफान வந்துரும் आ அப்படின்னு சொன்னாரா? सकते हैं कि तूफान புயல் आएंगे? வரலாம் இல்ல புயல் வந்துரும் அப்படின்னு சொன்னாரா? आएंगे ना। तो बाबा ने புயல் बता வரும் தானே சொன்னாரு. बाबा ने कहा बच्चे डरने की बात नहीं है, பயப்பட घबराने வேண்டிய की அவசியம் बात கிடையாது, नहीं है, பயப்பட வேண்டிய அவசியம் तूफान கிடையாது. तो आएंगे। புயல் வரதான் अब செய்யும். हमें तो चले जाना चाहिए ஆனா था, நம்ம வந்து அதை हमने कहा हम तो आए கடந்து செல்ல इसलिए வேண்டும். थे कि बाबा के पास आएंगे तो सब कुछ பாபாவிடம் வந்து ठीक हो விட்டோம் என்றால் जाएगा। எல்லாமே வந்து पर சரியாயிடும். बाबा ने हमें 7 दिन के कोर्स में ही समझा दिया, பாபா நமக்கு 7 நாள் கோர்ஸ்லயே आदि புரிய मध्य வச்சுட்டாரு. अंत का राज बता दिया, முதலிட கடையை பற்றி புரிய समय வைத்துள்ளார். बता दिया कौन सा चल रहा है, எந்த बताया நேரம் ना வந்து बाबा ने, कौन सा நடக்குது समय चल रहा है, அப்படிங்கறதையும் புரிய வைத்துட்டார். என்ன மாதிரி நேரம் நடக்குது, कौन सा समय चल रहा है, எந்த மாதிரி நேரம் நடக்குது, कलयुग के கலியுகத்தினுடைய கடைசி நேரம். समय, जैसे समय होता है बारिश का, எப்படி सीजन வந்து आती है ना, बारिश की सीजन आती है, மழையினுடைய சீசன் तो இருக்குதோ, बारिश की सीजन में आपको पता மழை है कि சீசன்ல बारिश என்ன तो வரும், மழை வரதான் செய்யும். बारिश तो हो सकती है कि होनी है, அதாவது மழை होनी है ना, சீசன்ல बारिश மழை तो होती है வந்ததுதான் बारिश के தீரணும். सीजन में। तो जब बारिश के सीजन में हमें पता ही है बारिश होती है, तो हम மழை जब भी சீசன்ல घर से மழை बाहर வரணும் निकलते हैं அப்படிங்கிறது तो क्या தெரியும். लेकर நம்ம निकलते हैं? வீட்டுல இருந்து வெளியில போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம், छाता और रेनकोट लेकर இல்ல निकलते கொடையும் हैं। ரெயின்கோட்டும் எடுத்துட்டு चेन्नई में போறோம் தானே. कितने मास बारिश होती है? சென்னையில எவ்வளவு மாசம் மழை चेन्नई ஏற்படும், में कितना समय बारिश होती है? சென்னையில வந்து लगी எவ்வளவு रहती है ना कभी दीदी हमें कह रहे थे 3-4 महीने छोड़कर यहाँ पर 3-4 कभी भी மாசம் बारिश கழிச்சு आ जाती है। எப்பமா तो हर एक के மழை पास வந்துரும். उसके बैग में एक, அதனால छाता ஒவ்வொருத்தரும் होता வந்து ही है। அவங்களுடைய பேக்ல तो வந்து हमने கொடை இருக்கும். सीजन के अकॉर्डिंग எப்படி अपनी நம்ம तैयारी சீசனுக்கு தகுந்தா போல करी ना अपनी तैयारी। தன்னுடைய हम बारिश தயாரி से வந்து तो नहीं செய்றோம். लड़ते, ஆனா लड़ते மழைனால कभी மழை बारिश से மேல क्यों வந்து நம்ம बारिश வந்து हो சண்டை रही है, போடுறோமா नहीं இல்லையா, होनी ஏன் चाहिए மழை थी, வருது, हमने மழை अपनी பெய்யக்கூடாது तैयारी அப்படின்னு நினைக்கிறோமா இல்ல, करी। கிடையாது. ऐसे ही தான் बाबा ने தன்னுடைய कहा बच्चे தயாரி வந்து समय कौन பண்றோம். सा है अभी, அதனால இப்ப நேரம் வந்து எவ்வாறு இருக்குது, समय कौन सा है? இப்ப வந்து நேரம் எவ்வாறு இருக்குது, कलयुग का लास्ट है கலியுகத்தினுடைய और கடைசி हमारे நேரம். सिर के ऊपर क्या है? நம்மளுடைய தலைமையில என்ன இருக்குது, 63 जन्मों का बोझा, 63 ஜென்மத்தினுடைய पुराने संस्कार, சுமை,
हमारे भी பழைய சம்ஸ்காரம் सामने वाले के भी। तो எதிரில் बाबा ने இருக்கும் कहा बातें तो விஷயங்கள் என்னவோ आनी है। விஷயங்கள் வரதான் செய்யும். हम बातों का आह्वान नहीं कर रहे हैं, लेकिन ये நம்ம समझ விஷயங்களை चाहिए, ஆவான் பண்ணல, क्योंकि जब समझ அதை आएगी புரிந்து तो கொள்ள हम வேண்டும். तैयारी करेंगे। புரிந்து கொள்ளும்போது தான் நாம अगर हमें எதற்கு समझ ரெடியா नहीं இருக்கோம். होगी तो हम तैयारी नहीं करेंगे, हम புரிந்து तैयारी கொள்ளாமல் नहीं இருந்தோம் करेंगे அப்படின்னா நம்ம तो जब बात தயாரியாக இருக்க आएगी तो மாட்டோம். हम घबरा जाएंगे। அப்ப அதை பார்த்து விஷயங்களை பார்த்து आह्वान பயந்துரும். करना और तैयारी ஆவா करना दोनों में बहुत फर्क है। ஆவான் பண்ணுவதும் आज हम एक தயாரி लॉन्ग ड्राइव के लिए இருப்பது जाते हैं, ரெண்டுக்கும் ரொம்ப गाड़ी வித்தியாசம் में உள்ளது. जाते हैं, நமக்கு हम एक வீட்டுல स्पेयर காட்டுல टायर போறோம், लेकर जाते हैं कि नहीं जाते? जाते हैं ना? क्यों लेकर வண்டியில के जाते போகும்போது हैं? हमें पता है எல்லாமே लंबी यात्रा पर निकले हैं, पंचर டயர் हो எக்ஸ்ட்ரா सकता है, வச்சிருப்போம். हम ஏன்னா उस चीज का பஞ்சர் आह्वान ஆயிரும். कर रहे हैं, அந்த பொருள் அந்த हम उस நிலையை चीज का ஆவான் आह्वान कर பண்ணல. रहे हैं कि इसको டயர் समझदारी பஞ்சர் कहेंगे, ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போல. ஆனா इसको பஞ்சர் ஆனா समझदारी அதுக்கு कहेंगे कि हम परिस्थिति का आह्वान कर रहे हैं। அதாவது பஞ்சர் समझदारी है ना? புரிந்து हमें கொள்ளுபவர்கள் पता है कि நமக்கு ऐसा தெரியும் हो सकता है, இந்த மாதிரி तो हम ஆகலாம், उसकी तैयारी அதுக்கு करें। ரெடியா இருக்கணும். ऐसे बाबा ने तो बता दिया है, அதனால பாபாவும் बच्चे சொல்லிட்டாரு. हर प्रकार का பாபா पेपर குழந்தைகளை आएगा, ஒவ்வொரு बताया ना விஷயத்திலயும் बाबा ने, பேப்பர் வரும். बच्चे मन का भी आएगा, மனதனுடைய பேப்பரும் கூட வரும், तन का भी आएगा, உடலுக்கும் வரும், धन का भी आएगा, பொருளுக்கும் வரும், संबंध संपर्क का भी आएगा। சொந்த பந்தங்கள் घबराना மூலமாவும் नहीं, வரும். பயப்படக்கூடாது. माया कुछ नहीं है, पेपर टाइगर மாயா है, घबराना பேப்பர் नहीं। டைகர், लेकिन कौन नहीं பயப்படக்கூடாது. घबराएगा? आप खुद ही बताओ, कौन नहीं घबराएगा? யாரும் பயப்பட जिसने மாட்டாங்க. अपनी யார் தன்னுடைய जिसने अपनी யார் तैयारी தன்னுடைய कर ली होगी। தயாரி ரெடியா एग्जाम होता வச்சிருப்பாங்களோ, है, कौन सा बच्चा नहीं घबराता है? எக்ஸாம் ஆகும்போது எந்த குழந்தை जिसने பயப்படாம पढ़ाई पढ़ இருக்கும்? ली है। யார் நல்லா लेकिन படிச்சிருக்காங்களோ जिसने அவங்க पढ़ाई नहीं பயப்பட पढ़ी மாட்டாங்க. है उसको एग्जाम से हमेशा யார் डर படிக்கலையோ लगेगा। அவங்களுக்கு तो படிப்பை बाबा பார்த்து भी कहते हैं பயம் कि வரும். बच्चे सीन अचानक आएंगी, छोटी சீன் आएंगी, எப்படி बड़ी வேணாலும் வரலாம், आएंगी, சின்னதாகவும் வரலாம், लेकिन பெரியதாகவும் जब भी வரலாம். कोई सीन आती है, எப்பேற்பட்ட कोई भी சீன் सीन வந்தாலும் आती है, சரிதான், चाहे तन की, मन की, धन உடல்னாலையும் की, संबंध பொருள்னாலையும் संपर्क की, कोई சம்பந்த भी बात आती है, पहला சம்பர்க்கத்தினுடைய कदम क्या होना அந்த चाहिए? டெஸ்ட் வரலாம். முதல்ல நாம் அடியை எடுத்து सीन को வைக்கணும். देख करके அந்த காட்சிகளை हलचल பார்த்து में न आने की जगह அலைப்பாய்த கூடாது. पहला संकल्प क्या होना முதல் चाहिए? उस சங்கல்பம் सीन என்ன को வேணும்? देखकर அந்த காட்சிகளை பார்த்து, सीन आती है सामने, காட்சி ड्रामा வருதுல்ல, की सीन है, டிராமாவுடைய और ये சீன் ड्रामा வருதுல்ல, कैसा है? டிராமா எப்படி இருக்குது? एक्यूरेट है और அக்யூரேட்டா बलवान है। துல்லியமா இருக்கிறதா? ब्राह्मण आत्मा कोई भी सीन को देखकर பிராமண ஆத்மாக்கள் எந்த क्वेश्चन ஒரு नहीं उठा காட்சிகளையும் सकते। பார்த்து கொஸ்டின் ஏற்படுத்தக்கூடாது. ये कहना कि ऐसा क्यों हुआ, ஏன் क्यों को அந்த छोड़ो। மாதிரி बाबा ஆனது कहता ஏன் है क्यों அப்படிங்கறத तो छोड़ விட்டுருங்க, दो। अगर ஏன்ங்கிறத आपको விட்டுருங்க. आश्चर्य भी हुआ ना, ஆச்சரியம் आश्चर्य ஏற்பட்டாலும் கூட होता है, ऐसा कैसे? இந்த மாதிரி ये तो எப்படி मेरा इतना நடந்தது, गहरा दोस्त था, इसने ऐसे कैसे मुझे இவங்க धोखा दिया? என்னுடைய ரொம்ப நல்ல நண்பனா ये तो இருந்தா இவங்க हमेशा मेरी இப்படி महिमा என்னை करता था, ஏமாத்தலாம், इसने ऐसे कैसे ஏன்னா मेरी निंदा करी? என்னை நிந்தனை பண்றாங்க. आश्चर्य भी अगर हुआ ஆச்சரியம் तो கூட भी बाबा நடந்தா கூட कहते कि அது कहाँ चले गए? எங்க போயிட்டீங்க, फेल। ஃபெயில் ஆயிட்டீங்க. एक मुरली में बाबा ने सुनाया ஒரு था, முரளியில பாபா சொன்னாரு, कंप्लीट पास कितने होते हैं? கம்ப்ளீட் பாஸ் எவ்வளவு பேர் இருப்பீங்க? अष्ट रत्न है ना, 8 कंप्लीट ரத்னங்கள். पास, पास विद ऑनर, முழு जिनको धर्म में பாஸ் ஆனது पूरी 8 क्रॉस नहीं ரத்னம். करनी पड़ती, तो वो अष्ट रत्न की क्या विशेषता है? அஷ்டரத்னத்துடைய என்ன விசேஷத்தன்மை, क्या विशेषता है என்ன जो वो விசேஷத்தன்மை फुल என்றால் पास हुए? அவர் वो முழுமையாக 60 பாஸ் में ஆகி गिने गए। पहले ही थोड़े से हैं 33 करोड़, सतयुग में आने वाले 9 लाख, उसके अंदर சத்தியலத்துல भी ஒரு बाबा ने 9 कहा லட்சம், जो पास विद ऑनर है, யார் பாஸ் 8 ஆனாவது हैं। 8 பேர். तो वो 8 की क्या विशेषता है? मुख्य 8 பேருடைய विशेषता। முக்கியமான விசேஷம் என்ன, अब इसको याद रखना, அதை நினைவு बाबा ने வைக்கணும். कहा था பாபா वो சொல்லிருக்காரு, आत्माएं அந்த ஆத்மாக்கள் एक सेकंड में फुल स्टॉप लगाते हैं। ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைத்துருவாங்க. उनका फुल स्टॉप कितनी देर में लगता है? அவருடைய ஃபுல் एक ஸ்டாப் எவ்வளவு सेकंड நேரம், में। ஒரு நொடியில வைத்து हमारा விடுவார்கள். फुल स्टॉप कितनी देर में நம்மளுடைய लगता ஃபுல் है? ஸ்டாப் எவ்வளவு நேரம் ஆகும்? उससे ये पता चलता है कि हम அதன் மூலமாட்டு இது संपूर्णता से தெரியும், कितनी நான் दूर है। சம்பூர்ண தன்மையில இருந்து எவ்வளவு தூரம் இருக்கேன். संपूर्णता से कितनी दूर है? पहले तो हमारा लगता ही नहीं था, बाबा का बनने से पहले முதல்ல कोई बात பாபாவுடைய आती तो ஆனாரு बात का ही தெரியாது, चिंतन चलता था, ஏதாவது விஷயம் अब வந்தாச்சுன்னா लगना அதை பத்தி शुरू சிந்தனை हुआ। வந்துடும். இப்போ लेकिन हर एक को ஃபுல் देखना ஸ்டாப் एक வைக்கிறது दिन लगता है, ஆரம்பிச்சிட்டு, 1 घंटा लगता है, 1 ஒரு மணி मिनट நேரம் ஆகும், लगता ஒரு है। நாள் ஆகும், ஒரு மணி நேரம் जितना ஆகும், मन शक्तिशाली ஒரு होगा ஒரு மணி துளி उतना ஆகும். फुल स्टॉप எவ்வளவு நேரம் எடுக்குதோ அவ்வளவு ஃபுல் ஸ்டாப் जल्दी लगेगा। और कितनी देर சீக்கிரமா में फुल ஏற்படும். स्टॉप लगाना है हमें? எவ்வளவு நொடியில सेकंड में। ஃபுல் ஸ்டாப் लेकिन வைக்கணும், मन ஒரு तो कुछ நொடியில. सोचेगा जब बात आएंगे, மனசு जब कोई எதுவுமே बात யோசிக்காது. आएगी तो मन இந்த तो விஷயங்களை सोचेगा कि नहीं सोचेगा?
மனம் வந்து अब इस யோசிக்குமா मन को क्या யோசிக்காதா? सोचना है वो भी बाबा ने बता दिया। மனதுக்கு என்ன மாதிரி யோசிக்க வேண்டும் हर அதை கூட पेपर பாபா में बाबा ने சொல்லிருக்காரு. बताया कि बच्चे इस பாபா मन के लिए ஒவ்வொரு क्या सोचना பேப்பருக்காகவும் है। என்ன யோசிக்கணும் जैसे அப்படிங்கறத अब வந்து एक பாபா एक पेपर आप சொல்லிருக்காரு. देखते जाते हैं, எப்படி अब उस வந்து இந்த पेपर में பேப்பரை क्या வந்து सोचना பார்த்துட்டே है இருக்கோம், आप चाहे लिख भी लेना, எழுதவும் கூட क्योंकि मन செய்யுங்க. ने तो सोचना है, मन सोचना மனம் बंद வந்து नहीं யோசிக்க करेगा। வேண்டும். மனம் पर யோசிப்பதை बाबा விடுவதில்லை. कहता है बच्चे व्यर्थ की जगह क्या सोचो, வீணானதுக்கு பதிலாட்டு என்ன समर्थ யோசிக்கணும், सोचो। इसलिए तो சமர்த்த हम इतना ज्ञान சக்திசாலியானதாக देते हैं। யோசிக்க வேண்டும். वंडरफुल बात ये है कि हम அதிசயமான अपने விஷயம் अंदर इतना என்னவென்றால் ज्ञान भरते हैं, தனக்கு क्या தானே வந்து लगाने के ஞானத்தை लिए, வந்து அவ்வளவு फुल நிரப்ப स्टॉप। வேண்டும். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். फुल स्टॉप लगाना है, लेकिन ஃபுல் वो ஸ்டாப் बिना வைக்கணும். सागर को अपने भरे नहीं लगेगा। அதாவது கடலை வந்து நமக்குள்ள जितना நிரப்பாம बुद्धि முடியாது. ज्ञान से भरी होगी எவ்வளவு उतना जल्दी புத்தி फुल வந்து स्टॉप ஞானத்தின் लगेगा, नहीं மூலமாக तो फुल நிரம்ப स्टॉप नहीं பெறுள்ளதோ लगेगा। அவ்வளவு தூரம் अच्छा, ஃபுல் किस ஸ்டாப் किस வைக்க को முடியும். तन का कभी कभी पेपर आता है बीमारी का, சிலருக்கு வந்து किस பீமாரினால किस को पेपर நோயினால आता है, வந்து वो हाथ பேப்பர் खड़े करें, வரும். तन का पेपर, கை கையை தூக்குங்க. உடல் நோய் तन எப்பப்ப का வருது, पेपर, बीमारी का पेपर है ना, आता है ना நோயினுடைய बीमारी பேப்பர் का வருதுல்ல, पेपर। அவங்க अब வந்து கையை बीमारी का தூக்குங்க. पेपर इजी नहीं होता है, டெஸ்டோபருடைய बाकी सब पेपर से आप थोड़ा किनारा कर सकते हो, तन से பேப்பர்ல तो வந்து किनारा नहीं कर सकते। ஒதுங்கிடலாம். ஆனா அது किसी व्यक्ति से मेरी कोई பொருள்லாம் प्रॉब्लम வந்து है, थोड़ा सा ஒதுங்கிடலாம். भी किनारा कर सकते हैं। व्यक्तिயின் மூலமா கூட ऑफिस में प्रॉब्लम है, किनारा ஒதுங்கிடலாம். कर सकते हैं। शरीर से ஆபீஸ் तो மூலமாட்டு किनारा नहीं कर सकते। ப்ராப்ளம் வந்தாச்சுன்னா शरीर கூட का पेपर ஒதுங்க भी முடியும். ज्यादातर ஆனா कैसे आता है, சரீரத்தினுடைய பேப்பர் வந்து எப்படி अचानक आता है कि नहीं। कभी திடீர்னு कभी தானே तो வருது. नॉर्मल ऐसे ही कोई टेस्ट आदि कराने जाते हैं, ஏதாவது आजकल டெஸ்ட் पता போடுறதுக்கு चलता है அப்புறம் ये निकल गया, அப்புறம் ये निकल இது गया, होता है सब कि नहीं। இந்த நோய் வந்துருச்சு, अब அந்த जब நோய் भी कोई வந்துருச்சு அப்படின்னு शरीर का சொல்லிட்டு पेपर आता है எப்பெல்லாம் तो मन में क्या சரீரத்தினுடைய நோய் सोचना வருகிறதோ चाहिए, அப்ப मुझे மனதில் अच्छा வந்து என்ன लगेगा। நினைக்க வேண்டும், நான் ஆடாத क्या அசை कहेगा நிலையில मन இருக்க को, வேண்டும். बाबा को आया था शरीर का पेपर कि नहीं आया था, பாபாவோட ब्रह्मा बाबा को பாபாவுக்கு சரீரத்தினுடைய நோய் आया था வந்தா ना शरीर இல்லையா? का पेपर। வந்தது. बाबा भी बॉम्बे में था, பாபா एडमिट था, பாம்பேல இருந்தாரு, शरीर का पेपर बाबा को அட்மிட் भी ஆனாரு. आया। तो बाबा ने क्या कहा उस समय, பாபா அந்த டைம்ல बाप என்ன சொன்னாரு, समान बनना है, फॉलो करना है। பாபாவிற்கு जब சமமாக மாற बाबा को வேண்டும், शरीर का பாபாவை पेपर ஃபாலோ आया तो பண்ணணும். बाबा ने क्या कहा, பாபா சரீரத்தில் வந்து நோய் हिसाब வந்ததுன்னா என்ன किताब பண்ணாரு, என்னுடைய चुकतो கணக்கு है। வழக்கு बाबा வந்து ने कहा முடிந்து ये விடுகிறது. भोगना नहीं है, இது வந்து ये அனுபவிக்க भोगना கூடாது. नहीं है, ये ड्रामा की இது டிராமாவினுடைய योजना है। யோசனா. बाबा बॉम्बे हॉस्पिटल में एडमिट था, பாபா பாம்பே बहुत ஹாஸ்பிட்டல் सारे அட்மிட் ऐसे இருக்கும்போது थे जो बाबा से रूठ गए थे और बहुत समय से கொஞ்சம் मिलने இருந்து के பாபா लिए இருந்து नहीं आए थे। முன்னே तो बाबा ने சந்திக்கிறதுக்காக कहा வரல. देखो जब बीमारी होती है ना तो हर कोई எப்ப मिलने के பீமாரி लिए आता வந்தாச்சு है, அப்படின்னா ஒவ்வொருத்தரும் और जब हर कोई சந்திப்பதற்காக मिलने के வருவாங்க. लिए आएगा तो बाबा को एक ஒவ்வொருத்தரும் बहुत अच्छा சந்திக்கிறதுக்காக चांस है வருவாங்க. हर एक को ஒவ்வொருத்தருக்கும் सेवा करने का। சேவை तो ये भी செய்வதற்குண்டான ड्रामा சான்ஸ் की கிடைச்சது. सुंदर योजना है இது कि டிராமாவுடைய डॉक्टर की அழகான भी सेवा யோசனை. होगी, नर्स की भी டாக்டருக்கும் सेवा சேவா होगी, இருக்கும், रिश्तेदारों की भी நட்சத்திர सेवा होगी। நர்சஸ்க்கும் तो சேவை वो நடக்கும், भोगना சொந்த थी। பந்தங்களுக்கும் तो சேவை शब्द कितना நடக்கும். இது बाबा ने வந்து सुंदर यूज किया, போகனா भोगना நெகி, नहीं है। அதாவது அதனுடைய அந்த भोगना அனுபவத்தை माना செய்யறது இல்ல. सफरिंग नहीं है, சஃபரிங் लेकिन ये துக்கத்தை ड्रामा की அனுபவிக்கிறது கிடையாது. योजना है। ஆனா இது டிராமாவுடைய ड्रामा யோசனா. की योजना है कि बाबा இது अनेकों டிராமாவுடைய की யோசனா सेवा வந்து कर सके। அநேகருடைய சேவை வந்து दादी செய்ய முடியும். जानकी और जगदीश भाई தாதி कई बार ஜானகி தாதி, सुनाते थे कि उन ஜெகதீஷ் दिनों பாய் में भी அந்த நாள்ல கூட बाबा लिखता था मुरली, பாபா क्योंकि बोल முரளி नहीं எழுதிட்டு सकता இருந்தாரு. था, तबीयत ठीक नहीं थी, ऑपरेशन हुआ था। அப்ப और வந்து बाबा को பாபா வந்து अंदर में लगता था बच्चे லெட்டர் इंतजार कर எழுதினாரு. रहे हैं, बच्चे அப்ப வந்து मुरली பேச का முடியல. इंतजार कर रहे हैं, मुरली मधुबन पहुंचे முரளியினுடைய थे ஆ, तो मम्मा मुरली सुनाएंगे। எதிர்பார்த்து तो கொண்டிருந்தார்கள். बाबा ने मुरली लिखी, மதுபன் போனோம் அப்படின்னா பாபா 6 வந்து पेज முரளி வந்து बाबा ने சொல்லாரு. मुरली के लिखे। முதல்ல வந்து और பாபா जब வந்து बाबा 6 मुरली பேஜ் வந்து लिखता था முரளி तो எழுதினாரு. बाबा को यहाँ कमर में स्टिचेस आए थे। பாபாவுக்கு வந்து वो இடுப்புல होता வந்து ना ஸ்டிச்சஸ் இருந்தது. स्टिच, वो उसको सिलते हैं ऑपरेशन के बाद। ஆபரேஷனுக்கு तो அப்புறம் வந்து बाबा जब தைப்பாங்கல்ல, लिखता था பாபா तो वो எழுதிட்டு இருந்தாரு. स्टिचेस थोड़े से खींचते थे, அப்ப அந்த तो उसके எழுதிட்டு अंदर இருக்கும்போது से வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் खून निकलता था। तो वो விடுபட்டு देख இருக்குது. करके அப்ப வந்து दादी को लगता था ரத்தம் कि வந்தது. बाबा को मुरली से कितना प्यार है, பாபாவுக்கு முரளி மேல வந்து बच्चों எவ்வளவு से அன்பு कितना இருக்குது, प्यार है। குழந்தையின் மேல எவ்வளவு அன்பு जितना இருக்குது, प्यार बाबा को मुरली से है, பாபாவுக்கு कि எவ்வளவு हमें தூரம் भी முரளி मुरली மேல से அன்பு இருக்குதோ उतना प्यार है। அவ்வளவு தூரம் நமக்கு आज இருக்கணும். बाबा सुना नहीं सकता, लेकिन तो भी बाबा ஆனா क्या பாபா करता है, சொல்ல முடியாது. उसको ஆனாலும் கூட लिख பாபா करके எழுதி देता है। வந்து கொடுத்தாரு. तो उस बीमारी के पेपर में भी அந்த बाबा ने டெஸ்ட் क्या பேப்பர்ல किया, கூட வந்து உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட बीमारी के என்ன पेपर பண்ணாரு, को भी किस पेपर में बदल दिया, सेवा। பீமாரியினுடைய டெஸ்ட் பேப்பர் கூட எந்த பேப்பர்ல बाबा ने एक சேவையினுடைய मुरली में பேப்பர்ல कहा வந்து மாத்திட்டாரு. इसको பாபா ஒரு कष्ट முரளியில नहीं சொன்னாரு, समझो। இது கஷ்டம் என்று बीमारी होती है तो புரியக்கூடாது. कष्ट होता है ना, दुख होता நோய் है ना, என்றாலே வந்து கஷ்டம் என்று कष्ट नहीं புரியக்கூடாது. समझो, கஷ்டம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. संतुष्ट रहो। திருப்தியா இருங்க, कष्ट नहीं समझो, संतुष्ट रहो। திருப்தியா जो இருங்க, है चुकतू हो रहा है। கஷ்டமாக இருக்கக்கூடாது. मामा को भी என்ன पूछते थे, கணக்கெடுக்கு இருக்கோ मम्मा அது आपको முடிவடைகிறது. कैंसर हुआ, आपको மம்மா संकल्प வந்து नहीं கேன்சர் उठा मेरे இருந்தது. साथ ऐसा क्यों हुआ, பாபாவுக்கு வந்து ஏன் क्योंकि उस பாபா समय मम्मा சங்கல்பம் की வந்து एज மம்மாக்கு कितनी थी, ஏன்
கேன்சர் வந்தது அப்படின்னு யோசனை பண்ணாரா என்ன? मम्मा मम्मा की एज, बाबा மம்மாக்கு की ஏஜ் नहीं। வந்து எவ்வளவு இருந்தது? मम्मा 35 को வயசு தான். जब कैंसर हुआ तो मम्मा ने तो 65 में ही शरीर छोड़ दिया। மம்மா और मम्मा की तो 65ல आयु சைடு बहुत இழுத்து कम थी, விட்டாங்க. 45 के आसपास थी। और इतनी पुरुषार्थ थी, 45 तीव्र முயற்சி தான். पुरुषार्थ थी, इतना योग ஆனா किया। தீவிரமான तो किसी முயற்சியாளரா ने இருந்தாங்க. पूछा मम्मा எவ்வளவு आपको संकल्प नहीं முயற்சியாளரா चलता? இருந்தாங்க. तो பாபா मम्मा ने உங்களுக்கு कहा சங்கல்பம் बिल्कुल வரலையா? नहीं, और भी कुछ है तो आ जाए, क्योंकि வேற எது अभी कम இருந்தாலும் से வந்துரும். कम हमें ये तो पता है ना எனக்கு कि இப்பமா ये தெரிஞ்சது हमारा हिसाब किताब நம்முடைய है கணக்கு வழக்கு और வந்து हम முடிவு इसको வருகிறது. बाबा की याद में चुकतो कर सकते हैं। பாபாவுடைய நினைவுல வந்து முடிக்க வேண்டும். बाद में आएगा तो ये भी नहीं पता होगा ये பின்னாடி मेरा வந்தா ही கூட இது कर्म கூட भोग தெரியாது, है, என்னுடைய और கர்ம बाबा போகு. का भी नहीं पता होगा, तो उसको பாபாவுக்கும் चुकतो தெரியாது. करना और இந்த मुश्किल हो கணக்கு வழக்கம் जाएगा। முடிக்கிறது तो கூட अभी तो ரொம்பவும் बाबा की கஷ்டமாடுவோம். याद में जितना हो அதனால सके इसको பாபாவுடைய चुकतो நினைவுல करें இருந்துட்டு और எவ்வளவு தூரம் चुकतो கணக்கு வழக்கம் करके முடிக்கிறோமோ कर्मातीत बनना है। அவ்வளவு तो वो கர்மாத்தீத்திலே डरते அடைய नहीं வேண்டும். थे, घबराते नहीं थे, பயப்படுறது कुछ இல்ல, भी है आ பயப்படவும் இல்ல, जाए, ஒண்ணும் இல்ல. எது हम வேணாலும் बाबा की நடக்கட்டும், याद வரட்டும். से इसको प्यार பாபாவுடைய से நினைவின் खुशी से மூலமாக चुकतो करेंगे। அன்போட இதை வந்து बस முடிக்க जो விடும் मम्मा बाबा அப்படிங்கிறது ने தான் किया वो சங்கல்பம் हमें இருந்தது. करना है। पेपर आएगा, अपने பேப்பர் मन டெஸ்ட் को பேப்பர் कहना வரும். है चलो अभी कौन सा समय आया, இது இப்ப எந்த நேரம் வந்திருக்குது? अभी कौन सा समय आया, இப்ப என்ன सेवा நேரம் का। வந்துள்ளது? சேவையினுடைய ये நேரம் कोई வந்திருக்குது. भोगना नहीं है, ये तो இது सेवा வந்து की योजना है। இது हमारी अचल சேவையினுடைய अडोल யோசனை. स्थिति से இது வந்து डॉक्टर की भी सेवा அனுபவிக்கிறது होगी। கிடையாது. मैं आपको बताऊं, बॉम्बे में जो பாம்பேல गुलजार दादी का डॉक्टर है, डॉक्टर अशोक குல்சாதனுடைய मेहता, டாக்டர் அசோக் आपने மேத்தா. सुना होगा, जिन्होंने ग्लोबल हॉस्पिटल भी யாருக்கு बनाया வந்து और அவர் வந்து कई குளோபல் ஹாஸ்பிட்டல் बहुत बड़ी உருவாக்குனார். बड़ी ரொம்ப பெரிய सेवाओं பெரிய के சேவை निमित्त பண்ணாரு. बने। तो 88 में जब गुलजार दादी का दादी को 88ல कैंसर வந்து था और दादी தாதி हॉस्पिटल குல்சா में தாதிக்கு வந்து एडमिट थी, கேன்சர் இருந்தது. அப்ப तो उस தாதி समय அட்மிட் ஆனாங்க. डॉक्टर अशोक मेहता அந்த ज्ञान நேரத்துல में அசோக் नहीं थे। மேத்தா வந்து बॉम्बे ஞானத்துல के இல்ல. काफी सीनियर ऑन्कोलॉजिस्ट हैं, அதாவது स्पेशलिस्ट பெரிய हैं। ஸ்பெஷலிஸ்ட் வந்து तो कहा அசோக் மேத்தா. मैं जब राउंड लगाने जाता था எப்போ तो அந்த जब ரவுண்டு दादी के कमरे में ही போகும்போது पहुंचता था तो ऐसे बड़ा लाइट பாபாவுடைய लाइट जैसा फीलिंग आती थी, வீட்டுல जैसे ரூம்ல போகும்போது बहुत பாபா अच्छा லைட் लगता லைட் था, जैसे कोई एंजल ஒரு बेड के ऊपर ஏஞ்சல் வந்து बैठी हुई है। பெட்டுக்கு और மேல फिर படுத்திருக்காங்க जब மாதிரி அந்த डॉक्टर மாதிரி வந்து पेशेंट के அனுபவம் पास ஏற்பட்டது. जाता है तो डॉक्टर पेशेंट को पूछता है டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு आपकी கேக்குறாங்க, तबीयत कैसी है। உங்களுடைய तो உடல்நிலை எவ்வாறு वो இருக்குது? जब दादी के पास गए அப்ப தாதிக்கு तो दादी பக்கத்துல ने போகும்போது उनको कहा बेटा அவருக்கு बेटा வந்து कहकर, கேட்டாரு, बच्चा बच्चा कहकर, குழந்தை बेटा குழந்தை आप என்று कैसे சொல்லி हैं, बच्चे எவ்வாறு आप இருக்கீங்க, कैसे हैं। எப்படி இருக்கே तो அப்படின்னு कहा சொல்லிட்டு கேட்டாங்க. मेरी उम्र भी उस समय बड़ी ही थी, 50 के ऊपर ही होगी। என்னுடைய और வயசு दादी வந்து ने ऐसा 50 வயசு बच्चा ஆயிடுச்சு, बेटा कहा तो 25 एकदम तो வயசுக்கு மேல पहले ஆச்சு. बहुत ऐसा लगा, बहुत समय के बाद किसी ரொம்ப से நாளைக்கு ऐसे அப்புறம் வந்து अपनेपन की भासना आई। தன்னுடைய और மனதனுடைய मैं வாசனை पूछूं வந்தது. आप कैसे हैं, நீ எவ்வாறு उसकी இருக்க जगह அப்படின்னு சொல்லிட்டு दादी தாதி जी வந்து उनको கேக்குறாங்க, पूछ நீ रही எப்படி है இருக்க அப்படின்னு कि கேட்டாங்க. आपकी तबीयत कैसी है। உன்னுடைய तो बड़ा உடல்நிலை எவ்வாறு अजीब இருக்குது? लगा उस समय उनको அந்த कि ऐसे நேரத்துல வந்து कैसे। ரொம்ப तो அசீபா कहा இருந்தது. कि दादी के रिपोर्ट को देख करके लगता था தாதினுடைய कि ரிப்போர்ட்டை பார்த்துட்டு बहुत நம்ம दर्द में நினைச்சோம், होना चाहिए, ரொம்ப ट्रीटमेंट जो கஷ்டம் चल இருக்கணும், रहा था ரொம்ப दर्द होना வருத்தம், चाहिए, அதாவது पर வலி दादी को இருக்கணும். कोई दर्द नहीं था। ஆனா तो தாதிக்கு उनको வந்து அந்த बड़ा வலி वंडर இல்ல. लगता था। ஆனா அவருக்கு फिर பார்த்தோம்னா அது उन्होंने कुछ ஒன்றா टेस्ट இருந்தது. आदि किए देखने के அப்ப लिए कि டெஸ்ட் क्यों பண்ணாங்க, उनको भोगना नहीं है। இவங்களுக்கு வந்து ஏன் किसी அதை को भी जब அனுபவிக்க கூடாது? कैंसर होता है तो दर्द होता है उस समय। யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா तो வலி पाया गया ஏற்படும். कि दादी की बॉडी में कुछ ऐसे தாதியினுடைய பாடியில हार्मोन வந்து அந்த सिक्रीट மாதிரி हुए थे, ஹார்மோன்ஸ் வந்து சீக்கிரட்டா डोपामिन வந்தது. और एंडोर्फिन करके हार्मोन होते हैं, ஹார்மோன்லாம் उनको ஏற்படுது. बोलते हैं खुशी के हार्मोन। குஷியினுடைய तो ஹார்மோன் उसके இருந்தது. कारण दादी के बॉडी में पेन அதன் नहीं था। காரணமாக வந்து குஷி और वो தாதியினுடைய हार्मोन कब பாடியில வந்து सिक्रीट பெயின் होता கிடையாது, है बॉडी में, வலி கிடையாது. जब आप बहुत खुश होते हैं, ஏன்னா தாதி வந்து जब எவ்வளவு आपकी குஷியா अवस्था இருந்தாங்களோ, बहुत ऊंची होती है, மிக जब அவங்களுடைய நிலை आपको வந்து कोई மிக चिंता உயர்ந்ததா नहीं இருந்தது. है, எந்த आपको ஒரு कोई கவலையும் இல்ல, एंजाइटी नहीं है, எந்த ஒரு आपको कोई फिक्र नहीं है, आप बहुत பயம் கிடையாது, கவலை अच्छा கிடையாது, लडोल है, ஒண்ணும் तो वो கிடையாது. बॉडी में सिक्रीट சதா होते हैं। அச்சல் और அடலா उससे இருந்தாங்க, फिर अगर कोई ஆடாத बीमारी சேதனால भी है இருந்தாங்க. तो आपको दर्द नहीं भासता है। அவரால எந்த ஒரு तो நோய் फिर வந்தாலும் उनको அதனுடைய लगा வலி कि ஏற்படுறதே இல்ல. इस महिला की जो स्थिति है वो बहुत இந்த अलग है। தாதியினுடைய ஸ்திதி खैर வந்து ரொம்ப ऑपरेशन आदि தனிப்பட்டது. पूरा हो गया। ஆபரேஷன் तो எல்லாம் प्यार से முடிஞ்சிச்சு. प्रकाशमणि दादी गुलजार दादी को मिलने के लिए आई थी। பிரகாஷ்மணி தேதி तो குல்சா தேதி उन्होंने कहा भी சந்திக்கிறதுக்காக आप வந்தாங்க. आबू से क्यों आए मिलने के लिए, நீ ஏன் तो सब அபுல இருந்து इलाज இங்க हो வந்திருக்க, जाएगा। எல்லாமே तो कहा சரியா नहीं போயிரும். नहीं, मैं इलाज के लिए नहीं आई, मैं तो अपनी நான் வந்து सखी से मिलने के लिए आई हूँ। நான் வந்து என்னுடைய तो सारा देख துணைவியை करके उनको வந்து बड़ा अच्छा பாக்குறதுக்காக लगा। तो வந்திருக்கேன். फिर प्रकाशमणि சக்கியோட दादी ने வந்து कहा आपने பாக்குறதுக்காக सारा வந்திருக்கேன். इलाज किया है, आप நீ सब எல்லா ऊपर आएंगे எக்ஸாமினேஷன்ல भोजन பார்த்துட்டு के लिए। तो कहा हाँ நீ जरूर சென்டருக்கு आएंगे। வரீங்களா, நீங்க வந்து तो சாப்பிடறதுக்கு पहली बार वो முதல் डॉक्टर தடவை வந்து अपनी वाइफ के டாக்டர் साथ வந்து सेंटर தன்னுடைய पर गए ஒய்ஃபுடைய भोजन करने के लिए। ஒய்ஃபு कहा கூட तब வந்து तो मुझे समझ नहीं थी। சாப்பிடறதுக்காக வந்தாங்க. तो प्रकाशमणि दादी भी थी, गुलजार दादी கூட भी थी। பிரகாஷ்மணி तो தேதி कहा குல்சா தேதி उनसे இருந்தாங்க. सुनने की जगह हम ही அவர்கிட்ட सुनाते வந்து रहे என்ன सुनाते கேட்கணுமோ रहे। அது பண்ற आदत அவர்கள் होती है வந்து ना अपना தாதி வந்து सुनाने की। சொல்லிட்டு இருக்காங்க. तो कहा अपना ही सुनाते रहे और दादियां बहुत प्यार से सुनती रही
और उस அதாவது समय तो டாக்டர் पता என்ன नहीं சொல்லிட்டு था இருந்தா कि அதை ये வந்து कितनी தாதி बड़ी அன்போட दादियां கேட்டுட்டு இருந்தாங்க. हैं और कितना इनका இவ்வளவு பெரிய अनुभव தாதி, है எவ்வளவு और அனுபவம் इनको உள்ளது, सुनाने की जगह அவர்களுக்கு சொல்லுது हमें பாருட்டு इनसे நாம सुनना சொல்றோம். चाहिए। खैर अच्छे से सुनाया, बातचीत हुई। जाते समय जैसे हम நல்லா बाबा के घर பேசுனாங்க. से जाते हैं तो क्या போகும்போது मिलता है? பாபாவோட வீட்டுல இருந்து போற மாதிரி வந்து कोई भी அனுபவம் बाबा के ஏற்பட்டது. घर से जाता है तो क्या मिलता है? பாபாட்ட இருந்து வீட்டுல இருந்து सौगात போகும்போது யாருக்கு என்ன मिलती है கிடைக்கும்? कि नहीं? कोई भी आप கிஃப்ட் बट्टी கிடைக்கும் தானே. करो, मधुबन பட்டி में जाओ பண்ணாலும் சரிதான், तो மதுபன்ல दादी ने போனாலும் भी சரிதான். बहुत प्यार से ஆனா उनको தாதி வந்து सौगात दिया। எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. तो அதே कहा மாதிரி தாதி बहुत வந்து वंडर लगा அந்த டாக்டருக்கு கிஃப்ட் कि கொடுத்தாங்க. आज तक भक्ति में जब भी कोई गुरु இன்ன आता வரைக்கும் வந்து है, பக்தி कोई மார்க்கத்துல வந்து குரு महापुरुष आता இருந்தாங்க, है, பெரிய हम மகாபுருஷர். उसको कुछ देते हैं। அவர்கள் வந்து அவர்களுக்கு हमेशा நாம से தான் नियम கொடுப்போம். ये रहा है कि वो आते हैं तो हम उनको कुछ देते हैं, कोई அவங்களுக்கு தான் दक्षिणा நாம कुछ கொடுத்துட்டு भी இருப்போம். हम देते हैं। நாம தான் लेकिन கொடுத்துட்டு இருப்போம். पहली बार ऐसा ஆனா था முதல் தடவை வந்து कि हम நாம गए, நாம போயிருந்தோம். भोजन भी நமக்கு வந்து हमने किया சாப்பாடும் கொடுத்தாங்க. और जाने के समय भी போகும்போது வந்து दादी जी கிஃப்டும் हमें கொடுத்தாங்க. गिफ्ट दे रही है। तो वो தாதி வந்து கிஃப்ட் प्यार கொடுத்தாரு. और वो इतना सब कुछ அந்த इतना அன்பு टच हो गया। फिर तो அவ்வளவு उनकी டச் यात्रा ஆயிடுச்சு. शुरू हुई और அப்புறம் आप வந்து देखो அவர் வந்து कितना बेहद का கிளாஸ்க்கு வந்தாரு. कार्य। ரொம்ப ग्लोबल எல்லைக்கு हॉस्पिटल, அப்பாற்பட்ட बॉम्बे का हॉस्पिटल, ஹாஸ்பிட்டல், ट्रॉमा, अब அப்புறம் एक ட்ரோமா, नया எல்லா हॉस्पिटल बन रहा है। ஹாஸ்பிட்டலும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. कितने बेहद के कार्य के लिए ஸோ बाबा ने அதெல்லாம் उनको எல்லைக்கு निमित्त அப்பாற்பட்ட बनाया। காரியத்துல पर வந்து उनके அவரை ऊपर ஈடுபடுத்தினாரு. प्रभाव किस चीज का पड़ा था? அவர் மேல என்ன பிரபாவம் ஏற்பட்டது? प्रभाव किस चीज का पड़ा? दादी की தாதியினுடைய अवस्था का। अब நிலையினுடைய दादी அந்த बीमारी के लिए गई பிரபாவம் थी, ஏற்பட்டது. पर தாதி अभी நோய்க்காக போனாங்க. पीछे मुड़ करके ஆனா देखें तो பின்னாடி बीमारी பார்க்கும்பொழுது के लिए வந்து गई थी कि उस आत्मा के अलौकिक जन्म के அந்த लिए गई थी। ஆத்மாவிற்கு உண்டான அலௌகிக ஜென்மம் तो ये கொடுப்பதற்காக போனாங்களா? दादियों ने जब भी कोई पेपर இதுதான் आया வந்து तो उसको தாதியின पेपर டெஸ்ட் ना பேப்பர் लेकर வந்தாருன்னா के, जो बाबा कहते டெஸ்ட் हैं பேப்பர் बच्चे நினைக்காம तूफान नहीं है, இது பேப்பர் இல்ல, क्या बोलो ये இது வந்து புயல் तोहफा கிடையாது, है। हम gift. बोलते हैं, हम सुनते हैं, நம்ம पर சொல்றோம், क्या उस समय वो चीज கேக்குறோம். हमें याद आती है? அப்ப அந்த நேரத்துல வந்து क्या நினைவு उस வருதா? समय हम उस चीज के निमित्त बन पाते हैं? அந்த हमें நேரத்துல कोई வந்து அதுக்கு बीमारी आई, நிமித்தமானவர்களாக हमारे மாறிடும். परिवार में किसी को कोई बीमारी நம்மளுடைய आई, குடும்பத்துல कोरोना யாருக்காவது के நோய் दिन வந்தாலும் में சரிதான். देखा कोई किधर है, कोई किधर கொரோனா है, டைம்ல பாத்தீங்களா, हम सुनते சிலவங்க थे வந்து कोई எங்கெங்க बीमार है, இருந்தாங்க, हम कुछ எங்கெங்கோ कर भी नहीं நோயெல்லாம் पाते थे। இருந்தாங்க, யாரும் செய்யவும் முடியல, लेकिन ஒண்ணும் பண்ண हमारे முடியல. पास दो ऑप्शन होते थे, நம்மள்ட்ட வந்து 2 ஆப்ஷன் एक இருந்தது. चिंता ஒண்ணு करना, கவலைப்படுவது, दूसरा शुभ ரெண்டாவது भावना சுப रखना। பாவனை வைக்கணும். दो ही होता था, 2 हम தான் பண்ண कुछ कर முடியும், नहीं सकते थे। வேற चाहे वो எதுவுமே செய்ய अपना भी முடியாது. है, किसी दूसरे देश में बैठा हुआ है, वो தன்னுடையவர்களா करेगा இருந்தாலும் जो சரி, அவங்க करना வந்து है। வேற हम तो கண்ட்ரில यहाँ இருந்தாலும் बैठकर क्या சரிதான். कर सकते हैं? या ஆனா நாம चिंता என்ன कर பண்ண सकते முடியும்? हैं சிந்தனை या शुभ பண்ண, भावना கவலை कर பண்ண सकते முடியும், हैं। இல்ல சுப பாவனை கொடுக்க होता क्या முடியுமா? है ज्यादातर? ஜாஸ்தி என்ன நடக்கும்? हो क्या जाता है कई बार? என்ன चिंता, நடக்குது? क्या சிந்தனை, होगा, கவலை. कैसे என்ன होगा, ஆகும், எப்படி ஆகும், बाबा எப்படி आप देख ஆகுமோ, लेना। उसमें भी பாபா चिंता பாத்துருங்க. कर रहे होते हैं, बाबा को भी याद कर रहे होते हैं பாபா நினைவு பண்ணா और கூட அதுலயும் கூட ऑलमाइटी கவலை. अथॉरिटी को भी याद दिला रहे होते हैं, देखो आप देख लेना। तो பாபா நீ एक वो பாத்துக்கோ, होता है, पता नहीं ठीक होगा नहीं होगा, இது சரியாகுமா दिन में சரியாகாதா, 4-4 फोन किया ये। 4-5 और ஃபோன் एक होता பண்ணுவாங்க. है चिंता नहीं, जिसको இத बाबा பத்தி कहते हैं கவலை शुभ ஏற்படுகிறது. चिंतन। சுப சிந்தன் பண்ணுங்க. चिंता का वाइब्रेशन नेगेटिव होता है, கவலையினுடைய शुभ வைப்ரேஷன் வந்து चिंतन நெகட்டிவ் ஏற்படும். சுப अच्छा சிந்தக்கு ही होगा, நல்லதாகவே நடக்கும், कल्याण ही होगा, நன்மைதான் நடக்கும். बाबा मददगार है, பாபா உதவியாளர், मेरे साथ कुछ गलत हो ही नहीं सकता। என் மூலமாக தவறு நடக்கவே நடக்காது. ब्राह्मण के जीवन में कुछ अकल्याण பிராமண हो ही வாழ்க்கையில नहीं सकता। அக்கல்யாணம் என்பது இருக்கவே இல்ல, बाबा ने एक लाइन இல்லவே कही இல்ல. थी अपने डॉक्टर मोहित है ना, दिल्ली டாக்டர் वाले, மோஹித்னு சொல்லிட்டு ஒரு उन्हों का ட்ரில்லி, भी कोई बात थी तो मुझे सुना रहे थे। कहा அவருடைய बाबा ने விஷயத்தை பத்தி सर पे பாபா हाथ சொன்னார். रखकर कहा, அவருடைய தலைமையில सागर கை में வச்சுட்டு, लहरें तो उठती हैं கடல்ல வந்து पर मेरे அலைகள் बच्चे ஏற்படும், हमेशा सेफ रहते हैं। ஆனா குழந்தை வந்து எப்பொழுதுமே சேஃபா இருப்பாங்க. सागर में लहरें तो उठती हैं, बातें तो आएंगी, கடல்ல வந்து तूफान तो அலைகள் आएंगे, உருவாகும், लेकिन मेरे बच्चे ஆனா हमेशा புயல் வரும், ஆனா सेफ रहेंगे। என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப சேஃபா இருப்பாங்க. पर उस समय वो याद आना कि मैं ब्राह्मण आत्मा हूँ, அந்த நேரத்துல किसकी வந்து நான் छत्र வந்து छाया பிராமண में हूँ, ஆத்மாக்கள், நான் வந்து बाबा की யாருடைய छत्र குடைநிலையில छाया में இருக்கேன், हूँ, मेरे பாபாவுடைய साथ कुछ गलत குடைநிலையில இருக்கேன், என் हो மூலமாக ही எந்த नहीं ஒரு सकता। தவறும் நடக்க முடியாது. 2-4 महीने के बाद 2-4 लगे अरे மாசம் उसमें तो ये அப்புறம் कल्याण था, तो क्या அவ்வளவு फायदा? கல்யாணம் होता है ஏற்பட்டது. ना हमारे साथ, 4 मास के बाद लगता है, 4 மாசத்துக்கு कई அப்புறம் बार தான் நடக்கும், 4 साल के बाद लगता है, சில சமயத்துல 4 वो வருஷத்துக்கு सीन அப்புறம் हुई ना, நடக்கும். उसमें ये कल्याण था। இது வந்து இதுல வந்து लेकिन उस நன்மை समय तो ஏற்பட்டுள்ளது. दर्द क्रिएट किया, அந்த நேரத்துல दुख வந்து क्रिएट किया, துக்கத்தை வந்து கிரியேட் பண்ணோம், भय पैदा किया, பயத்தை फेल உருவாக்கணும், तो हो गए ना। ஃபெயில் ஆயிட்டோம் बाबा தானே. कहते उस घड़ी याद रहा कि इसमें कल्याण है। அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து இதுல उस வந்து घड़ी நன்மை बाबा ஏற்படணும் कहता அப்படின்னு है சொல்லிட்டு நினைவு कोई இருக்கணும். भी बात है, எந்த ஒரு விஷயமா कोई भी இருந்தாலும் बात है, சரிதான், बच्चे बस एक लाइन याद रखो, ஒரு லைன் நினைவு பண்ணுங்க, मेरा என்னுடையவர் सो तेरा।
என்னுடையது बाबा आप என்பது चाहे எல்லாமே महात्मा काल உன்னுடையது. बनो, छोटे बच्चे बन जाओ. என்னுடையது எல்லாமே உன்னுடையது बाबा कहते ஆக்கிறேன். छोटे बच्चे बनेंगे சின்ன तो बच குழந்தையா जाएंगे, மாறிடுங்க. बड़े क्यों बनते हो? பெரியவங்களா ஏன் बड़ा மாறுறீங்க? बाबा बैठा है ना, ஏன்னா சின்ன बाबा குழந்தை வந்து मेरा எல்லாத்தையும் सब பாபாட்ட कुछ கொடுத்துறாங்க. तेरा, दिल என்னுடையது से எல்லாம் सच्चाई உன்னுடையது. से. आप பெரியவர் எதுக்காக आपका உட்கார்ந்துருக்காங்க? परिवार है, आपके बच्चे हैं, பாபா உன்னுடைய आपको குழந்தை, संभालना உன்னுடைய है. பரிவாரம், நீ வந்து बाबा ने कहा சமாளனை था एक பண்ணும். मुरली में, பாபா சொன்னாரு ஒரு 100 வாட்டி முரளியில, हिमालय से भी बड़ी बात होगी, எவ்வளவுதான் பெரிய விஷயமா இருந்தாலும் लेकिन சரி, अगर दिल से कहेंगे ஆனா मेरा மனதார बाबा, என்னுடைய பாபா என்று और சொன்னால் बाबा பாபா अपने बच्चों के लिए தன்னுடைய हाजिर குழந்தைகளுக்காக न हो, உடனே வந்து ऐसा நிப்பாரு. ऐसा அந்த हो மாதிரி नहीं सकता. எதுவுமே पर दिल நடக்காது. से कहना बाबा ஆனா आप, மனதார इसको பாபாட்ட ही तो வந்து ट्रस्टी பாபா कहते हैं ना. மேரா हम பாபான்னு சொல்லுங்க. ट्रस्टी कहते तो நம்ம हम ட்ரஸ்ட் गृहस्थी ட்ரஸ்ட் नहीं है. சொல்றோம். நம்ம हम कहते ட்ரஸ்ட் हैं हम இல்ல, गृहस्थी नहीं है, हम நம்ம कौन வந்து है? குடும்ப வாழ்க்கையில இல்ல, ट्रस्टी. நம்ம ட்ரஸ்டி. ट्रस्टी की निशानी क्या होती है? ட்ரஸ்டினுடைய பொருள் என்ன, அடையாளம் என்ன? ट्रस्टी को ட்ரஸ்டி क्या नहीं हो सकती? ட்ரஸ்டிக்கு எது வேணாலும் நடக்கலாம். हाँ जी, मेरापन नहीं होगा, और जहाँ என்னுடையது என்பது मेरापन नहीं இருக்காது. होगा वहाँ क्या नहीं हो सकती? எங்க என்னுடையது என்பது இல்லையோ அங்க चिंता. வந்து கவலை होती ஏற்படாது. है आपको चिंता? கவலை ஏற்படுதா? माताओं को चिंता होती है, மாதர்களுக்கு கவலை ஏற்படுகிறதா? कभी कभी होती है. சில घर நேரங்கள்ல की, ஏற்படுகிறது. बच्चों வீட்டை की, பத்தி, किस किस को இல்லைன்னா चिंता குழந்தை होती है? பத்தி, இல்லைன்னா हाथ யார खड़े பத்தி करें வந்து सच्चाई கவலை से. கூடாது. யார் உண்மையாக கையை தூக்குங்க. होती है ना, अभी किसको दे दो? யாருக்கா கவலை கொடுக்குற கவலை வருது. मेरा सो तेरा. அப்ப என்னுடையது जब எல்லாமே बात आए உன்னுடையது. ना, बात आती है பாபாட்ட उस கொடுத்துருங்க. समय तुरंत बाबा என்ன मेरा விஷயம் सो இருந்தாலும் சரிதான், तेरा, பாபா என்னுடையது எல்லாம் तेरा घर, உன்னுடையது. तेरे बच्चे, உன்னுடைய सब குழந்தை कुछ तेरा, உன்னுடையது, मैं எல்லாமே संभालने के உன்னுடையது. लिए निमित्त. प्रकाश वाली दादी थी हमारी, कितने நான் बड़ा சம்பாலனை कारोबार, பண்றதுக்காக இருக்கிறேன், நிமித்தமா இருக்கேன். कितने सारे सेंटर, எவ்வளவு பெரிய कितनी சென்டர், सारी बातें, எவ்வளவு रोज சென்டர், 2-4 எவ்வளவு फोन விஷயங்கள் कॉल आते थे, எல்லாமே ये हो வந்து गया, ये हो பிரகாஷ் गया. பண்ணதுக்கு இருந்தது. दादी को पूछते थे, ஆனா दादी தாதிகிட்ட வந்து आप கேட்டாங்க, हेड हैं, தாதி நீ इतनी ஹெட்டா सारी தலைவரா बातें இருக்கீங்க, होती हैं, आपको चिंता नहीं உனக்கு होती? உங்களுக்கு கவலை दादी ஏற்படாதா कहती என்ன? मैं अपने को हेड नहीं தாதி சொன்னாங்க, समझती. நான் ஒரு பொழுதும் நான் अगर मैं தலைவன் என்று अपने को நினைக்கிறது हेड இல்ல. समझूंगी तो நான் मुझे தலைவன் हेडेक हो என்று जाएगा. நினைத்தால் அது தலைவலி வரும். मैं हेड नहीं समझती. நான் हेड தலை कौन என்று है? நினைக்கிறது இல்ல, बाबा. நான் பாபான்னு நினைக்கிறேன். जो होता है தலைவரை मैं வந்து किसको दे देती பாபா हूँ? நினைக்கிறேன். बाबा को. நான் बाबा என்ன की வந்தாலும் टेंशन, பாபாட்ட बाबा கொடுத்துருவேன். का कार्य, பாபா बाबा பார்த்துடுவாரு. चलाएगा. பாபா பாபா நீ பாத்துக்கோ, वही உன்னுடைய ब्रह्मा காரியம். बाबा ने किया. आपने அதுதான் कहानियां பாபா सुनी है कि பிரம்மம் नहीं பண்ணாரு. सुनी? ऐसा भी समय था जब बेगरी पार्ट चला, किचन में பிகிரி आटा பார்ட் भी नहीं நடந்தது. था. वो கிச்சன்ல किचन வந்து वाली बहन बार बार மாவு अंदर கூட कहती கிடையாது. थी, बाबा 11 बज गए, பாபா 11 1 மணி बजे ஆச்சுது. घंटी बजेगी, 1 बाबा மணிக்கு 11 வந்து बज गए, மணி किचन அடிக்கும். में आटा नहीं है. மாவு बाबा कहते இல்ல. तो बच्ची तुम क्यों चिंता करती हो, குழந்தை நீ तेरे வந்து बच्चे ஏன் हैं क्या? கவலைப்படுற, உன்னுடைய अब குழந்தை என்ன? बाबा वहाँ पे 300 बच्चों का परिवार है, वैसे छोटी बात नहीं है, आप कई 300 बार सोचें, குழந்தைங்களுடைய बिल्कुल छोटी பரிவாரம் बात नहीं है. சின்ன விஷயம் கிடையாது. लेकिन फिर भी 11 बजे बाबा उसको क्या कह रहे हैं, ஆனாலும் பாபா என்ன तेरे சொன்னார், बच्चे हैं 11 क्या, மணிக்கு किसके என்னுடைய बच्चे हैं? குழந்தையா? பாபா बाबा பாபாவுடைய खिलाएगा, वो குழந்தை, खिलाएगा. அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. इतना निमित्त भाव எவ்வளவு पक्का நிமித்தமான था. பாவனை வந்து तो शिव பக்காவா बाबा இருந்தது. ने भी कहा, சிவபாபா கூட इसके சொன்னாரு, आगे तो कोई இதற்கு एग्जाम्पल முன்னாடி नहीं வந்து था. எக்ஸாம்பிளே கிடையாது. आपके आगे तो एग्जाम्पल है, इसके आगे உங்க तो कोई முன்னாடி வந்து एग्जाम्पल எக்ஸாம்பிள் नहीं வந்து था. இல்ல तो भी இருக்கு. एक உங்களுக்கு முன்னாடி बल, எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா एक भरोसा ஒரு பாபாவுக்கு और முன்னாடி வந்து श्रीमत के பிரம்மாவுக்கு முன்னாடி आधार पर எக்ஸாம்பிளே இல்ல. विजयी बना. ஒரு பாபா, ஒரு कोई பரவசா एग्जाम्पल அவருடைய नहीं था. நிலையிலே தான் और இருந்தாரு. हम बच्चों के सामने तो, ஆனா நம்மளுடைய हम குழந்தைகளுக்காக बच्चों நமக்கு के எக்ஸாம்பிள் सामने வந்து तो பாபா இருக்காரு. कितने एग्जाम्पल है. எவ்வளவு बाबा எக்ஸாம்பிள் भी है இருக்கு. और பாபா दादियाँ भी தாதியா हैं. இருக்காங்க. और सच में आटा भी आ गया और 1 बजे அப்ப बेल भी பார்த்தானா बजी और सबने ஆனா அந்த देखा டைம்ல कि பாத்தீங்கன்னா कैसे शिव बाबा அந்த का மாவும் कार्य வந்துருச்சு. रुकता 1 नहीं மணிக்கு है. வந்து लेकिन பெல்லு टेस्ट அடிச்சாங்க. जरूर होता எல்லாரும் है, சாப்பாடு கிடைச்சிச்சு. टेस्ट ஆனா जरूर டெஸ்ட் होता பேப்பர் है. வந்து கண்டிப்பா और வரும். उस टेस्ट में அந்த ब्रह्मा டெஸ்ட் बाबा பேப்பர்ல ने, வந்து जैसे நாம अब ये वो பிரம்மவா तन का पेपर था, ये पेपर कौन सा உடல்நிலையுடைய था, பேப்பர், धन का पेपर था. आर्थिक समस्या थी, कुछ नहीं था. எதுவுமே इतने இல்ல. सारे பொருளுடைய बच्चे खाने वाले थे और धन பொருளுடைய नहीं हो விஷயம், तो कितनी व्यक्ति பொருள் को வந்து चिंता எதுவுமே हो இல்ல. जाती है, कौन அப்ப खिलाएगा, எவ்வளவு कहाँ யாரு खिलाएगा. சாப்பாடு लेकिन கொடுப்பாங்க. धन के पेपर में भी बाबा இவ்வளவு ஒரு कैसा 3 था, பேர் बिल्कुल இருக்காங்க, ஒண்ணுமே இல்ல. टोल. ஆனா ஆடாத करीब அசையாத एक நிலையில இருந்தாங்க. भंडारी वाले ने आकर कहा, बाबा आज பாபா வந்து दाल कम है. இன்னைக்கு வந்து बाबा ने कहा कोई பருப்பு बात नहीं கம்மியா बच्चे, இருக்கு, बोर्ड நல்லா पर இருக்கு. लिख दो
आज போர்டில் एक बार எழுதுங்க, दाल मिलेगी, ஒரு தடவை தான் டால் बोर्ड के கிடைக்கும் ऊपर அப்படின்னு लिख சொல்லி दूंगा वहां पर, போர்டில் आपको எழுதி போட்டுருங்க. दूसरी बार दाल இன்னைக்கு लेने के ஒரு लिए தடவை नहीं தான் आए। பருப்பு கிடைக்கும், खैर ரெண்டாவது जब தடவை வந்து खाना கிடைக்காது. बटा तो सबने पढ़ा, कोई नहीं आया, அப்ப எல்லாருமே एक வந்து அந்த माता ने படிச்சுட்டு வந்துட்டு लेने के लिए दोबारा। ஒரு வாட்டி तो वो ஒருத்தர் देने மட்டும் वाले ने कहा तुमने ரெண்டாவது पढ़ा வாட்டிக்கு नहीं, சாப்பிடறதுக்கு आज வந்தாங்க. लिखा हुआ है यहाँ पर இன்னைக்கு வந்து போர்டில் எழுதி कि दाल போட்டிருக்கு, दोबारा नहीं मिलेगी। ரெண்டாவது தடவை வந்து तो उसने கிடைக்காது அப்படி. कहा मैं அவங்க पढ़ी लिखी சொன்னாங்க வந்து नहीं हूँ, நான் வந்து वो पढ़ी लिखी படிக்கல, नहीं थी तो पढ़ नहीं पाई। படிப்பில் तो படிப்பெழுத்து बाबा थोड़ी दूरी पर அறியுது बैठे இல்ல. थे, बाबा ने कहा आओ बच्ची बाबा को दाल பாபா बिल्कुल சொன்னாரு, पसंद नहीं है, बाबा तो பாபாவுக்கு दाल வந்து ரொம்ப खाता ही नहीं है, और டால், बाबा ने अपनी பாபா दाल भी சாப்பாடே சொல்லிட்டாங்க. பாபா उसको தன்னுடைய भेज दी। டாலை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. तो एकदम जैसे बाबा प्यार से बच्चों को संतुष्ट करता ஒரேடியா था, பாபா और வந்து அன்போட வந்து खुद ही குழந்தைகளை வந்து बहन सुनाती है திருப்திப்படுத்தினார். पुराने, अगर आप अनुभव सुनो कि भोजन பழையவங்க पूरा யாராவது हुआ அனுபவத்தை और கேட்டீங்கன்னா थोड़ी देर के बाद ही वहां கொஞ்சம் पर சாப்பாடு कोई पूरी वो होती ना, ऐसा பூரி खींचने वाला रेड़ा सा, वो दाल के कट्टे से भर करके कोई लेकर आया சிலவங்க வந்து और பாத்தீங்கன்னா कहा பூரி ब्रह्मा வந்து कुमारी का कहाँ பருப்பை है, उसने நிரப்பிட்டு कहा यही வந்தாங்க. है, उसने कहा ये दाल के कट्टे हैं, उसने कहा किसने भेजा, இது उसने कहा டாலுடைய जिसने வந்து भेजा, उसने कहा नाम नहीं लेना, बस कट्टे वहां छोड़ करके आ जाना, என்னுடைய सारे பேர் कट्टे எடுக்காங்க, वहां पर छोड़ அங்க करके आए। எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. अब ऐसी ऐसी कहानियां जिसको இந்த कहते हैं மாதிரி कि நல்ல जादू ही கதைகள் है, எல்லாம் लेकिन வந்து ஜாது कराने மாதிரி वाला இருந்தது, कौन है आखिर, वो மந்திரவாதியா இருந்தது. जादूगर है ना, और हम ஏன்னா सब பாபா ने வந்து समय போக प्रति போக समय மந்திரக்காரர் தானே, उसका जादू अनुभव किया அவருடைய भी है, ஜாது மந்திரம் வந்து और बाबा ने அனுபவம் तो பண்ணல. हम बच्चों को यहाँ तक भी कहा है, பாபா बच्चे வந்து जो குழந்தைகளுக்கு मेरी வந்து श्रीमत இதுவரைக்கும் पर चलेगा காண்பித்துள்ளார். उसको யாரு किस चीज की என்னுடைய गारंटी ஸ்ரீமத் படி बाबा ने दी நடக்கிறாங்களோ, लास्ट में, யாரு दाल ஸ்ரீமத் रोटी படி की நடக்கிறாங்களோ, गारंटी दी है कि नहीं दी है। பாபா வந்து ஒரு ரொட்டியாவது मीना கிடைக்கும் बहन அப்படின்னு हंस रहे சொல்லிருக்காரு. थे, कह रहे थे मैं माताओं को कहती हूँ आपको बाबा நான் चावल மாதர்களுக்கு रसम जरूर சொல்றேன், खिलाएंगा, சாவல் ரசம் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு हमको கண்டிப்பா. दाल रोटी खिलाएंगा, ரொட்டி आपको चावल रसम जरूर பாபா வந்து खिलाएंगा। கண்டிப்பா வந்து சாவல் आज ரசம் है வந்து बाबा உங்களுக்கு கொடுப்பாரு. भूखा யாரும் नहीं பாபா வந்து रखेगा, और हंस करके बाबा ने பசியோட कहा दो இருக்க दो விடாது सब्जी இல்ல, नहीं खिलाएंगा, ரெண்டு சப்ஜி लेकिन போட दाल மாட்டாங்க. रोटी ஆனா जरूर खिलाएगा। கண்டிப்பா வந்து पर किसको பருப்பும் खिलाएगा, जिसको ரொட்டியும் கொடுப்பாரு. निश्चय हो, யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ बाबा அவர்களுக்கு पर भी தான். निश्चय होगा, और யாருக்கு வந்து பாபா மேல நிச்சயம் இருக்கணும், ड्रामा पर भी निश्चय டிராமா होगा। மேலயும் நிச்சயம் ड्रामा இருக்கணும். टेस्ट लेता है। मैं பாபா டெஸ்ட் ये எடுப்பாரு. थोड़े दिन पहले बॉम्बे में भी एक बहन से मिल रही थी, நான் கொஞ்ச நாளைக்கு बहन முன்னாடி हमारे பாபா सेंटर पर பாம்பேல चलती है, ஒரு बड़ा சிஸ்டர் अच्छा தந்துச்சு, कोर्स कराती है, நல்ல கோர்ஸ் எடுப்பாங்க. बाबा का बहुत अच्छा ज्ञान सुनाती है, वो பாபாவோட நல்ல सुनाती है तो ஞானம் अनेक கொடுப்பாரு. आत्माएं அநேக निकलती हैं। ஆத்மாக்கள் வருவாங்க. माता है पर ஆனா अच्छा மாதா தான், समझाती है। ஆனாலும் நல்ல तो சம்பாலனம் कई பண்ணாங்க. समय से है वहां पर, तो मैं उसको पूछ रही थी आप நான் ज्ञान में அவங்கள்ட்ட कब से கேட்டேன், आए நீ ऐसे, ஞானத்துல எப்பத்துல तो இருந்து वो வந்தீங்க? 27 साल की थी जब ज्ञान में 27 आई, अभी வருஷமா उसकी இருந்தாங்க. उम्र 60 के ऊपर हो गई। அப்போ வந்து साउथ की है पर अभी बॉम्बे में सेटल्ड है। ஆனா சவுத்துல तो இருந்தாங்க, मैंने ஆனா पूछा பாம்பேல செட்டில் ஆயிட்டாங்க. 27 साल की उम्र में वो आई थी, 27 वो और வருஷம் उसके पति, और 27 வருஷமா 33 இருக்காங்க. साल की थी, 33 इयर्स की, 33 जब வருஷம் தான். पति का अचानक ट्रेन அப்ப से வந்து அப்ப एक्सीडेंट பாத்தீங்கன்னா होकर के அவருடைய शरीर கணவன் வந்து छोड़ दिया। ட்ரெயின்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி சரீரத்தை क्रॉस कर விட்டார். रहा था, गलती से ध्यान नहीं गया, ट्रेन निकली, கிராஸ் अचानक ही பண்ணும்போது शरीर ட்ரெயின் छोड़ा। வந்து வந்து ज्ञान में அடிச்சிச்சு. चलते उसको अभी कितना समय हुआ था, 6 ஞானத்துல साल। நடந்து 6 வருஷம் अब ஆச்சுது. इतनी बड़ी बात हुई तो मैंने उसको पूछा அவ்வளவு आपको பெரிய விஷயம் संकल्प இருந்துச்சுன்னா नहीं चला, அந்த சங்கல்பம் ஏற்படலையா, थोड़ा सा आपको ऐसा नहीं लगा कि मेरे साथ ऐसा என் कैसे மூலமா हो गया? எனக்காக எனக்கு இந்த हाँ மாதிரி नहीं, நடந்துருச்சு. मुझे आत्मा எனக்கு का அந்த पाठ மாதிரி நடக்கல, बहुत पक्का था ஆத்மாவுடைய பாட்டு பக்காவா कि இருந்தது. आत्मा का यहाँ पर कोई पाठ पूरा हुआ, ஆத்மாக்கு இங்க हिसाब அந்த பாட்டு किताब வந்து पूरा हुआ, கணக்கு வழக்கு आगे முடிஞ்சிருச்சு, चली गई, कोई சும்மா संकल्प போயிட்டாங்க, नहीं அவ்வளவுதான் था। முடிஞ்சு. எந்த आत्मा का சங்கல்பம் पाठ ஏற்படல. बहुत पक्का था, ड्रामा का पाठ बहुत ஆத்மாவுடைய पक्का பாட்டு था। பக்காவா இருந்தது, तो டிராமாவுடைய मुझे பாட்டு वंडर பக்காவா लगा இருந்தது. कि 6 साल எனக்கு के बाद ஒன்றா இருந்தது. ऐसा नहीं 6 पेपर வருஷத்துல नहीं வந்து आता, बड़ा पेपर आया, டெஸ்ட் பேப்பர், பெரிய लेकिन டெஸ்ட் பேப்பர் उसके இருந்தது. बाद उसकी एक बेटी அதுல थी। ஆடாத அசைத तो நிலையில कहा இருந்தாங்க. उसके बाद भी ऐसा कोई जीवन सहज नहीं बना, அந்த அவ்வளவு क्योंकि விஷயம் कमाने நடந்தாலும் वाला जब चला சகஜமான जाए விஷயம் और கிடையாது. धन से बहुत ஏன்னா संपन्न, வருமானத்தை ऐसा नहीं था, ठीक थी। வருமானத்தை तो உருவாக்கக்கூடியவர் कहा வந்து फिर போயிட்டாரு. मैंने அப்புறம் कोचिंग என்ன क्लास நடக்குது, पढ़ाना शुरू किया। அப்புறம் கோச்சிங் कभी கிளாஸ். ट्रेन में सफर नहीं किया था, कभी पढ़ाया नहीं ஒருபோதும் था, வந்து फिर बच्ची ட்ரெயின்ல வந்து छोटी थी, கஷ்டப்படல, बाबा के घर भी आती थी, படிக்க और வைக்கிறது இல்ல. क्योंकि ज्ञान में चलती थी तो कोई दोबारा शादी का तो सवाल ही नहीं था। सब ரெண்டாவது बोलते थे கல்யாணம் क्योंकि பண்ணவே இல்ல. उम्र बहुत छोटी थी, 33 சின்ன इयर्स, कोई बड़ी उम्र 33 तो இயர்ஸ் नहीं தான். होती। पर बाबा को अपना साथी बना ஆனா करके அவங்க வந்து பாபாவை தன்னுடைய हर துணைவனா तूफान का வைத்துக்கொண்டு सामना ஒவ்வொரு किया, புயலையும் வந்து और எல்லாரையும் माता ही எதிர்கொண்டாங்க. बाबा कहते कदम कदम पर बाबा मदद करता था। மாதர்களுக்கு आज வந்து बच्ची भी ஒவ்வொரு अच्छे से அடியிலையும் வந்து सेटल्ड है, பாபா வந்து वो भी உதவி பண்ணாரு. निर्बंधन है, और அந்த तब से குழந்தைகள் लेकर இல்ல, आज तक அதனால इतनी अच्छी நிர்பந்தமா सेवा இருக்கு, करती நல்ல है, விதமா धारणा சர்வீஸ் मुक्त है பண்ணிட்டு இருந்தாங்க. कि संगम युग का समय சங்கம पेपर யுகத்தினுடைய आते हुए நேரத்துல भी வந்து पूरा सफल எவ்வளவு किया, பெரிய டெஸ்ட் பேப்பர் இருந்தாலும் அதை पूरा வெற்றி தர सफल किया। पर பயனுள்ளதா हमें जब மாத்தாங்க. कोई बहुत खुश दिखाई देता है, ஆனா हमें நமக்கு जब வந்து कोई எல்லாமே बहुत अचल अडोल दिखाई देता है, हमें लगता है ஆடாத इसके அசைத जीवन में कोई நிலைத்து बात ही தெரியும். नहीं होगी, पर ऐसा नहीं है।
जो बहुत खुश और अच्छा डोल दिखाई देते हैं बहु- उनसे भी ரொம்ப बात करो। குஷியாவும் जो அச்சல் कहेंगे அடல் देखिए उतार நிலையில चढ़ाव வந்து तो இருந்தாங்க. जीवन में आते ही हैं, लेकिन ड्रामा पर டிராமா படி निश्चित நிச்சயம், டிராமா மேல एक्यूरेट है, நிச்சயம். कल्याणकारी है, டிராமா அக்யூரேட்டா नथिंग இருக்குது, न्यू மிக है। துல்லியமா இருக்கிறது. और बाबा எல்லாம் बैठे हैं கல்யாணக்காரி मदद பாபா करने के लिए। உட்கார்ந்துருக்காரு. और பாபா बाबा जब நமக்கு मदद உதவி करता है பண்றதுக்காக तो वो चीज உட்கார்ந்துருக்காரு. क्या हो जाती है बात பாபா जानती உதவி है, பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காருன்னா लेकिन எவ்வளவு பெரிய फीलिंग விஷயங்கள் வந்தாலும் சரிதான். सूली से कांटा हो जाती है। அதாவது அந்த ஃபீலிங் வந்து இந்த सूली माना, அதாவது என்னன்னா ஊசியில सूली வந்து किसको कहते हैं? ஊசியில सूली வந்து पर चढ़ाना ஊசி माना குத்துன மாதிரி फांसी ஆயிரும். पर चढ़ाना, और कांटा चुभना। அதாவது अब ஊசியில குத்து दोनों வந்து की भोगना में अंतर देखो, ஊசிக்கும் முள்ளுக்கும் வந்து एक है कोई வித்தியாசம் सूली இருக்குது. पर चढ़ रहा है और दूसरा है कांटा ஒன்னு चुभना। வந்து ஊசிக்கு तो மேல ஏறுவது, बात இன்னொன்னு कोई வந்து सूली से முள்ளுக்கு மேல कांटा नहीं ஏறுவது. होती, बात तो देखो कितनी बड़ी आई। பெரிய एक விஷயங்கள் ही வந்து जो பெரிய कमाने விஷயமா वाला, இருந்தது. जो पति उसी ने शरीर छोड़ दिया, ப- या किसी को கணவன் कोई சரீரத்தை बीमारी விட்டாங்க, आई या बेगरी पास में யாராவது आपने देखा, धन की நோய்வாய்ப்பட்டுதாங்க, समस्या, बात तो बहुत बड़ी எவ்வளவு बनेगी। பெரிய பெரிய मैं விஷயங்களும் समझती हूँ வருது. इतनी बड़ी बातें तो हमारे सामने कई बार आती भी नहीं है, छोटी இந்த छोटी மாதிரி आती பெரிய है। விஷயங்கள்லாம் வருவது இல்ல. बाबा ने तो எப்ப बड़ी சின்ன बड़ी சின்ன बातों விஷயம் को தான் पार வரும். करके दिखाया, ஆனா பாவம் வந்து लेकिन பெரிய वो பெரிய விஷயங்களை வந்து सूली கிராஸ் से பண்ணி कांटा காண்பிச்சார். होने का मतलब है அதாவது முள்ளில बात இருந்து वही है, மலர, அதாவது फील नहीं சு- होता, ஊசியில இருந்து दुख முள்ளா नहीं மாறுவது. होता, ஆனா துக்கம் ஏற்படுறது இல்ல, चिंता नहीं होती, கவலை ஏற்படுறது இல்ல, घबराहट नहीं होती, பயம் ऐसा ஏற்படுறது இல்ல, लगता है सब हो जाएगा। எல்லாமே और நடந்துரும். कई हमारी बोली बोली माताएं बस बाबा को சில मांग देती है ना கள்ளங்கபடமற்ற प्यार மாதர்கள் में, வந்து बाबा कई बार பாபா மேல कहते हैं ज्ञान पूरा அன்பின் नहीं காரணமாக समझती है, ஞானத்தை நல்ல लेकिन விதமா புரிந்து बाबा கொள்ளல. बाबा ஆனா कहती रहती है मेरा பாபா பாபா बाबा मीठा சொல்றாரு, बाबा, என்ன मेरा மேர बाबा பாபா मीठा மீட்டா बाबा। பாபா மேரா तो பாபா इतने மீட்டா பாபா शक्तिशाली हो जाती எவ்வளவு हैं சக்திசாலியா कि மாறிவிடாரு. चार दीवारी में रहने वाली 4 माताएं சுவர்ல இருந்தாலும் विश्व का மாதர்கள், ஆனா कल्याण முழு करने के உலகத்திற்கும் நன்மை निमित्त बन जाती है, செய்யக்கூடியதற்கு बन जाती நிமித்தமானவர்களா है। மாறுறாங்க. पर उसमें क्या था? அதுல என்ன बाबा पर இருந்தது? निश्चय, பாபா மேல நிச்சயம், खुद पर निश्चय, தன் மீது और நிச்சயம், ड्रामा की हर டிராமா सीन மேல पर நிச்சயம். निश्चय। कोई டிராமாவுடைய क्वेश्चन ஒவ்வொரு है ही விஷயத்திலையும் नहीं, வந்து நிச்சயம். कोई इच्छा है எந்த ही ஒரு नहीं, कोई கொஸ்டின் கிடையாது, எந்த एक्सपेक्टेशन ஒரு है ही नहीं। ஆசையும் इसलिए கிடையாது, बाबा कहता है ड्रामा को எந்த ஒரு कैसे देखो, எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எதிர்பார்ப்பும் இல்ல. कैसे देखो ड्रामा को? டிராமாவை எப்படி பார்க்கணும்? साक्षी होकर देखो, சாட்சியா இருந்து பார்க்கணும், साक्षी होकर के देखो, சாட்சியா இருந்து अटैच பார்க்கணும். होकर नहीं देखो। க- साक्षीपन நீங்க வந்து की सीट पर जो सेट होता है அட்டாச்மெண்டோட இருந்து பார்க்க वो கூடாது. कभी भी சாட்சியா இருந்து நீங்க வந்து அந்த சீட்ல இருந்துட்டு वो कभी நீங்க भी பார்க்கணும். அவங்க வந்து ஒரு பொழுதும் अपसेट नहीं होता। அப்செட் ஆக மாட்டாங்க. साक्षीपन की सीट पर बाबा के महावाक्य சாட்சி हैं, ये பண்ணுடைய लिखे होने चाहिए। சீட்ல இருந்து हमारे பாத்தீங்க घर में அப்படின்னா फ्रिज के ஒரு பொழுதும் ऊपर, அவர்களை வந்து किचन அப்செட் ஆக में, மாட்டாங்க. कि बार बार देखो நம்மளுடைய வீட்ல வந்து जैसी கிச்சன்ல स्मृति वैसी எப்படி स्थिति। சிருஷ்டியோ எப்படி ज्ञान हमारे पास आ रहा है திருஷ்டி இருக்கும். पर समय पर याद नहीं आता है, ஞானம் நமக்கு पीछे தெரியும், याद ஆனா அது आता है। நேரத்துக்கு தந்தாப்புல लेकिन வரதில்ல. समय पर याद आए, நேரத்துக்கு 4-5 தந்தாப்புல बातें लिखी நினைவுக்கு வர होनी வேண்டும். चाहिए। स्मृति स्थिति को बनाती है। ஏன்னா நினைவு வந்து तो ये लाइन कितनी ஸ்திதியை வந்து पावरफुल है, உருவாக்கும். साक्षी होकर के कोई भी சாட்சியா सीन இருந்து देखेंगे ஒரு तो ஒரு साक्षीपन காட்சியிலையும் की பாத்தீங்க सीट पर என்றால் सेट है, நம்ம वो சாட்சி कभी भी பண்ணுடைய சீட்ல சிட்டா இருந்தாங்கன்னா अपसेट नहीं हो அவர்கள் सकता। வந்து ஒரு பொழுதும் वरना अगर அப்செட் मैं ஆக மாட்டாங்க. अपसेट हो रहा हूँ तो मैं நான் वो அப்செட் सीट को ஆகிறேன் कैसे அப்படின்னா नहीं देख रहा, அவங்க வந்து எந்த மாதிரி சீட்டை வந்து साक्षी பார்ப்பாங்க, होकर नहीं देख रहा, சாட்சியா இருந்து और मैं பாக்குறது उसके இல்ல. अंदर क्या हो गया हूँ, நான் அதுல வந்து அட்டாச்மெண்ட்ல फंस மாறிட்டேன், गया हूँ, மாட்டிக்கிட்டேன். उसमें लगाव है, ममत्व ஏன்னா அதுல है, வந்து அட்டாச்மெண்ட், इसलिए वो அதுல चीज வந்து मुझे மமத்துவம். हिला रही है। அதனால बाबा அந்த कहते பொருள் हैं வந்து बच्चे அந்த खेल चल रहा है, खेल இது देखो, வந்து நம்ம ஆடுறோம், खेल में हमेशा जीत नहीं होती, விளையாட்டை खेल में விளையாட்டை कभी பாக்குறோம். விளையாட்டை हार பார்த்தாச்சுன்னா வந்து होती சில है, நேரத்துல कभी வந்து தோல்வியும் जीत ஏற்படும், होती சில है। நேரத்துல खेल को வெற்றியும் ஏற்படும். एंजॉय करो। அதனால வந்து விளையாட்டை जब வந்து खेल என்ஜாய் में பண்ணுங்க. कोई अटैच होकर देखता है, जैसे वो क्रिकेट का मैच देखते हैं ना, கிரிக்கெட்னுடைய மேட்சை पर பார்ப்பாங்கல்ல, अटैच हो जाते हैं, वो அட்டாச்மெண்ட் क्रिकेट ஆயிருந்தாங்க. नहीं देख रहे होते, கிரிக்கெட் பாக்குறது இல்ல, उनको ஆனா स्मृति होती அட்டாச்மெண்ட் है ஆயிருந்தாங்க. मैं कौन हूँ, நான் யாரு? इंडियन, இந்தியன். कौन जीतना चाहिए, யாரு इंडिया। வெற்றி तो வெற்றி वो அடையணும், खेल இந்தியா में एंजॉय करते हैं, வெற்றி அடையணும். அது वो तो வந்து ऊपर விளையாட்டா नीचे வந்து होते நடக்கிறது रहते இல்ல. हैं, விளையாட்டுனாலே आउट हुआ तो नीचे, सिक्स लगा तो ऊपर, ज्यादा அவுட் कुछ हो ஆயிடுச்சுன்னா गया கீழே उनका போயிருவாங்க, ब्लड प्रेशर 6 ऊपर नीचे அடிச்சாச்சுன்னா होता रहता है। மேல போறவங்க, அந்த மாதிரி கிடையாது. कितने घरों में तोड़ फोड़ भी हो जाती होता है ना सब कुछ। எல்லா வீட்லயும் வந்து तो वो கீழே மேல क्या हो ஆயிட்டே गए, இருக்கும். एक खेल को साक्षी होकर नहीं देख सकते ஒரு விளையாட்டை வந்து क्योंकि சாட்சியா मैं இருந்து பார்க்க इंडियन हूँ, முடியல उससे அப்படின்னா, अटैच है। ஏன்னா तो நான் வந்து அது जीतेंगे மேல तो खुशी, அட்டாச்மெண்டா இருக்கேன். हारेंगे तो दुख। வெற்றி வெற்றி खेल है, அடைஞ்சாச்சுன்னா एक நம்ம வந்து जीतेगा एक குஷி, हारेगा। தோல்வி அடைஞ்சானா तो துக்கம். बाबा ने कहा खेल को एंजॉय करो। விளையாட்டை வந்து खेल को என்ஜாய் பண்ணுங்க. एंजॉय करने की जगह हम खेल से क्या हो गए, விளையாட்டு என்ஜாய் பண்றது खेल பரட்டு से ही अटैच हो விளையாட்டு गए। மேல மட்டும் என்ன आज பண்றோம், अगर कोई क्रिकेट அட்டாச்மெண்ட் का ஆயிரும். मैच डिटैच होकर नहीं देख ஏன்னா सकता கிரிக்கெட் तो வந்து जीवन के खेल को डिटैच होकर के कैसे டிட்டாச்சரா देखेगा, இருந்து सोच लो। எவ்வாறு பாக்குது,
விடுபட்ட நிலையில இருந்து टीवी எவ்வாறு देखते பார்க்கறது. देखते ऊपर नीचे हो रहा है, कभी रो रहा है, कभी हंस रहा சில है। நேரத்துல டிவி तो பார்க்கும்போது கூட சில जीवन में நேரத்துல जब बातें சிரிக்கிறாங்க, சில आएंगी நேரத்துல அழுறாங்க. तो फिर அதுல वो வந்து அட்டாச் बातें ஆயிடுறாங்க. उसको रुलाएंगी और हंसाएंगी। लेकिन बाबा कहते हैं बच्चे அதனால பாபா कैसी भी சொல்றாரு, बात हो, எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் बात आएंगी விஷயங்கள் வரும், और बात जाएंगी, விஷயங்கள் लेकिन क्या போகும். नहीं जानी ஆனா चाहिए, நாம என்ன போகக்கூடாது, क्या नहीं जानी என்ன चाहिए, போகக்கூடாது, खुशी नहीं जानी குஷி चाहिए। போகக்கூடாது. बच्चे बात का काम है आना, बात விஷயத்தினுடைய का விஷயம் काम வந்து है जाना, வரணும், बात आएंगी வரும் जाएंगी। போகும். ஆனா देखो அதெல்லாத்தையும் பத்தி बादल की கவலைப்படக்கூடாது. तरह बादल आते हैं और फिर மேகம் बादल வரும் चले போகும், जाते हैं, लेकिन போயிரும். बच्चे आपको ஆனா ऊपर நீங்க नीचे வந்து மேல கீழே ஆகக்கூடாது. और जितने हम बाबा के अनुभव सुनेंगे हमें बल எவ்வளவு मिलेगा। பாபாவுடைய அனுபவம் जितने சொல்றோமோ அவ்வளவு सिर्फ பலன் बाबा नहीं, கிடைக்கும். दादियां भी आप देखो, பாபா தாதி त्याग கூட பாருங்க, तपस्या की मूर्त होने के தியாக बाद भी कोई தபஸ்யாவுடைய जीवन மூர்த்தியா इतना இருப்பதனால सहज नहीं था। அவ்வளவு गुलजार சகஜமானது दादी கிடையாது. सुनाती है, छोटे छोटे आए थे, சின்ன சின்னவங்களா बाबा ने வந்தாங்க. प्रिंस प्रिंसेस की तरह रखा। ஆனா பாபா வந்து என்னன்னா ऐसे एक एक को மாறா, बाबा मच्छरदानी के अंदर रखता था। அதாவது छोटे बच्चे थे பிரின்ஸ் ना ओम प्रकाश இளவரசன் स्कूल में, இளவரசியாக एक வைத்திருந்தாரு. कमरे में 80 खटिया होती थी। ஒரு ரூம்ல வந்து 80 रात को बाबा आता था, கட்டில் वो இருந்தது. जो उनकी संभालने वाली थी वो एक एक को खटिया में बिठाती थी और फिर அந்த ऊपर मच्छर அவங்களை डाल देती थी கவனிக்கக்கூடியவங்க வந்து कि किसी को ஒவ்வொருத்தரையும் வந்து मच्छर नहीं काटे। अब आप सीन கட்டில அவங்க देखो, வந்து உட்கார 80 வச்சாங்க. खटिया देखो, அவனை 80 फिर கட்டில हर एक पर பாக்கணும். छोटे छोटे बच्चे बैठे ஒவ்வொரு हुए हैं சின்ன குழந்தைங்களும் और வந்து उसके ऊपर உட்கார்ந்துருக்காங்க. मच्छरदानी डली हुई है। அதன் तो மேல कहते வந்து ऐसे लगता கொசு था जैसे வலை मंदिर வந்து में விரிச்சிருந்தாங்க. मूर्ति बैठी हुई है। எப்படி வந்து फिर கோயில்ல வந்து बाबा மூர்த்தி आता था, உட்கார்ந்துருக்காங்களோ, एक एक से हाथ मिलाता था, एक ஒவ்வொருத்தரோட एक को கையை गुड नाइट கொடுத்தாரு, करता था, फिर ஒவ்வொருத்தரையும் गीत குட் நைட் बजता சொன்னாரு, था, सो பாட்டு जा பாடினாரு. राजकुमारी சோஜா सो जा, ராஜகுமாரி, फिर वो सोते थे। தூங்குங்க ராஜகுமாரிகளே इतना தூங்குங்க जीवन ऐसा அப்படின்னு இந்த कि பாட்டு वो कहते பாடுவாங்க. थे कि ब्रश पर भी हम पेस्ट नहीं लगाते थे, பிரஷ்ல கூட நாங்க வந்து उसके लिए பேஸ்ட் भी பண்றது बाबा இல்ல. ने एक आया रखी हुई थी பாபா வந்து जो அதுக்கும் கூட पेस्ट ஒரு ஆயா लगा करके வச்சிருந்தாங்க. देती थी, ஆனா तैयार அந்த करती பேஸ்ட்ல थी। பிரஷ்ல கூட खुद ஒரு बाबा பேஸ்ட் வந்து ब्रेक के பண்ணி टाइम में फल கொடுப்பாங்க. खिलाता था, அவ்வளோ कहता था பழம் भक्ति में பழம் तो கொடுப்பாங்க, लोग ठाकुर को खिलाते हैं, ये तो मेरे चैतन्य ठाकुर है। முறுக்கு तो கொடுத்தாங்க. कोई नया फल आता था तो खुद खिलाता था। பாபாவுக்கு வந்து புது कोई नई பழங்கள் मिठाई வந்தாச்சுன்னா आती थी, வந்தாச்சுன்னா பாபா வந்து कलकत्ते में தானே वो கொடுப்பாரு. मिठाई बनाते थे, ऐसे जानवर आते थे கல்கத்தால शेप வந்து में। மிட்டாய் तो பண்ணுவாங்க. बाबा जब जाता था तो बाबा को होता था मेरे बच्चों को भी ये मिठाई मिलनी அதாவது चाहिए। குழந்தைகளுக்கும் तो இந்த फिर यज्ञ से एक மிட்டாய் भाई को கிடைக்கணும். लेकर के जाता था कि तुम सीखो இந்த कि ऐसे जानवर की எவ்வாறு शेप வந்து में कैसे बनाते हैं, तुम எப்படி வந்து सीखो। இந்த மிட்டாய் फिर வந்து आकर के உருவாக்குறாங்க. बनवा करके बच्चों को खिलाता அதுக்கப்புறம் था। வந்து इतना இங்க வந்து प्यार, பண்ணி इतना प्यार। அது வந்து குழந்தைங்க மேல फिर जब குழந்தைங்களுக்கு सेवा கொடுங்க. का पाठ शुरू हुआ, वही बच्चे बड़े हो गए, 9 साल சேவையனுடைய की பாட்டு दादी आई थी, ஆரம்பிச்சது. 9 देगरी पाठ வருஷத்துல पूरा வந்தாங்க. हो गया, அதுக்கப்புறம் त्याग तपस्या का पाठ पूरा हो गया, बाबा தியாக ने कहा चलो தபஸ்யாவுடைய सेवा में। பாட்டு முடிவடைஞ்சிருச்சு, பெகரி பாட்டு सेवा का समय முடிவடைஞ்சிருச்சு, आया तो कहा சேவையனுடைய பாட்டு क्लास வந்தது. के बाद रोज हमें डर लगता டெய்லி था கிளாஸுக்கு அப்புறம் டெய்லி कि பயம் आज வந்தது. किसका वारंट निकलेगा, क्योंकि இன்னைக்கு बाबा யாருக்கு अनाउंस வாரண்ட் करता था कि கிடைக்கும், फलाने फलाने वहां जाओ सेवा के लिए। இன்னைக்கு வந்து இங்கங்க तो कहा एक இவங்கவங்க दिन ऐसा சேவைக்கு आया, போங்க. क्लास के बाद बाबा ने கிளாஸ்க்கு हमारा भी नाम लिया அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா कि நம்ம गुलजार दादी और एक और कोई குல்சாதாதியுடைய பேர் तुम எடுத்தாங்க. लखनऊ जाओ सेवा के लिए। லக்னோவுக்கு போங்க அப்படின்னு अब சொல்லிட்டாங்க. कहा पहली बार नाम सुना था लखनऊ, ஃபர்ஸ்ட் பேர் ये भी ஃபர்ஸ்ட் नहीं டைம் पता வந்து था பேர் खाने की லக்னோ चीज எங்க है कि இருக்குது, रहने की जगह है, नाम ही पहली சாப்பிடக்கூடிய बार பொருளா सुना இல்ல था। என்ன பொருள்னு कहा தெரியாது. बाबा कहाँ है ये लखनऊ? அப்ப பாபாட்ட कहा சொன்னாங்களா, अब्दू ने பாபா मुल्तान எங்க ले लिया, இருக்குது तुम லக்னோ, लखनऊ नहीं ढूंढ सकती? லக்னோ कहा தெரியாதா ठीक என்ன, है बाबा, கேட்க முடியாதாண்ணா. ढूंढ लेंगे। சரி तो தேடி बाबा के பார்த்துருந்தோம். प्यार में सबने छोड़ा பாபாவுடைய नहीं, அன்புல வந்து எல்லாருமே और जब விழுந்துட்டாங்க. छोड़ा तो सहज नहीं था। आप விடுவது सोचो, என்றாலே ट्रेन சகஜமானது के இல்ல. पैसे लेकर सब निकलते थे और कोई साधन नहीं था, ட்ரெயினுடைய सार्विस பைசா नहीं எடுத்துட்டு था, தான் स्थान போவாங்க. नहीं था, அப்ப வந்து कोई ரேஷன் கிடையாது, इनविटेशन எந்த नहीं था। இடம் கிடையாது, कल இன்விடேஷன் आप கிடையாது. आपके घर से निकले, அந்த आपको இடத்துக்கு पता था போனோம், ना அவ்வளவுதான். कहाँ आना है, லக்னோ ऐसे போனோம். थोड़ी ना निकल गए। वो लोग जब निकलते थे तो ஆனா पता அவங்க नहीं कि कहाँ அவங்க जा रहे हैं। வெளியில போகும்போது வந்து दादी பாத்தீங்கன்னா कहती जब எதுவுமே हम கிடையாது. लखनऊ पहुंचे, हम லக்னோ 2 போய் बहनें போய் सामान சேர்ந்தாங்க. लेकर स्टेशन से बाहर निकले, ஸ்டேஷன்ல कहाँ இருந்து வெளியில जाएं? வந்தா எங்க போறது सोचो अब தெரியாது. कहाँ जाएं, कोई स्थान थोड़ी ना है। இந்த तो किसी को இடமா पूछा, இருக்குதா, யாருக்கா கேட்க यहाँ कोई முடியுமா, नया आता है तो कहाँ जाता है? இங்க யாராவது புதுசா तो வந்தாங்கன்னா उन्होंने எங்க कहा போவாங்க, धर्मशाला में जाता है। தர்மசாலையில போவாங்க அப்படின்னு कहा சொல்லுவாங்க. हमें भी धर्मशाला ले चलो। அப்படின்னா வந்து தாதி तो வந்து हमारी சொன்னாங்க, वो நீங்களே जिन தர்மசாலை दादियों கூட்டு को போங்க. हमने स्टेज पर देखा है, पर आप उनकी भी यात्रा देखो। और कहा धर्मशाला में जब पहुंचे तो धर्मशाला तो कैसी होती है, தர்மசாலையில போனோம்னா कैसे தர்மசாலை लोग, எவ்வாறு उसमें இருந்தது, एक खटिया मिली, அங்க ஒரு கட்டில एक கிடைச்சா ऊपर கூட सोई, एक नीचे ஒருத்தர் सोई, மேல और बाथरूम में தூங்கினாங்க, इतना சிலவங்க लाइन வந்து கீழே लगे விழுந்து तो கீழே सुबह 4 தூங்கினாங்க. बजे ही फटाफट स्नान பாத்ரூம்ல कर வந்து लें। பாத்தீங்கன்னா अब கியூ क्या நின்னுது. करें, बाबा ने कहा 4 सेवा மணிக்கே करनी எந்திரிச்சு है, வந்து कैसे தூங்கணும். सेवा ஆனா करें, பாபா வந்து சொல்லிட்டாரு, कहाँ சேவை स्थान பண்ணுங்க. ढूंढे। எங்க छोटे இடத்த छोटे तो थे தேடுவது, 21-22 साल के, சின்ன சின்ன उन दिनों விஷயம், में 23 ड्रेस भी வயசு नहीं होता था, 24 साड़ी வயசு, नहीं होती थी, ऊपर फ्रॉक சாரின்ல पहनते ஒரு थे, ஃப்ராக் नीचे தான் पजामा होता था। அணிந்திருந்தாங்க, பைஜாமா किसी ने அணிஞ்சிட்டு उनको இருந்தாங்க. कहा कि यहाँ पर ना कुछ मकान खाली पड़े रहते இங்க हैं, வந்து சில मिनिस्टर के வீடு मकान வந்து है,
மினிஸ்டருடைய मिनिस्टर को दिए வீடு जाते हैं पर वो रहते नहीं है। அவர் இருக்கிறது आप இல்ல. अगर ஆனா चीफ அவரு मिनिस्टर से बात करेंगे तो हो அப்புறம் சீஃப் सकता है वो மினிஸ்டரோட स्थान आपको दे दे। பேசுங்க, அப்ப तो அவங்க मैं வந்து आपको உங்களுக்கு एक இடம் चिट्ठी கொடுப்பாங்க. बनाकर देता हूँ, அப்ப वो லெட்டர் चिट्ठी எழுதி आप கொடுப்பாங்க. चीफ मिनिस्टर அந்த லெட்டரை வந்து நீங்க फलाने வந்து दिन சீஃப் पर மினிஸ்டர்கிட்ட ग्राउंड में கொடுங்க. आएगा, आप उसको இந்த देंगे। நாள்ல வருவாரு, அப்ப और நீ उसने கொடு. पक्का कराया चिट्ठी चीफ मिनिस्टर के हाथ में देना, இந்த லெட்டரை வந்து सेक्रेटरी சீஃப் को नहीं மினிஸ்டருடைய देना। கையில கொடுங்க, सेक्रेटरी को செக்ரட்டரி दिया तो கொடுக்காதீங்க, वेस्ट पेपर बास्केट में चला வேஸ்ட் जाएगा। பேப்பர்ல போயிரும் அப்படின்னு अब சொல்லிட்டாங்க. का हम तोते तो थे, जो उसने पढ़ाया हमने पक्का कर दिया। அதான் வந்து जिस என்ன दिन நினைச்சோ वो பக்கா चीफ பண்ணிட்டாங்க. मिनिस्टर ने ग्राउंड में आना था, கிரவுண்ட்ல दोनों வரணும்னு बहनें இருந்து गई। அப்போ मैं சீஃப் बहुत மினிஸ்டர் भीड़ थी, வந்தாரு, 2 पूछा சிஸ்டம் किसी போனாங்க. को इसमें से चीफ मिनिस्टर कौन है, இதுல வந்து யாரு तो சீஃப் कहा वो மினிஸ்டர் अभी आया नहीं है, இன்னும் வரல, आने वाला है। வரப்போறாரு. थोड़ी देर में वो आया तो கொஞ்ச सबसे நேரத்துல पहले வந்தாங்க. ये छोटे छोटे थे तो इनके அப்ப இந்த सामने 2 रोकिया, சின்ன குழந்தைங்க, तो कहा आप बच्चियां यहाँ पर நீங்க क्या कर रही குழந்தைங்க हो, வந்து போயிட்டு तो மினிஸ்டர் उन्होंने பார்த்தாங்க. बच्ची बच्ची कहा तो इन्होंने भी குழந்தையில कह दिया குழந்தை அப்படின்னு சொன்னார். बापूजी बापूजी பாபுஜி कहना பாபுஜின்னு शुरू कर சொல்லிட்டாங்க. दिया। மினிஸ்டர் बापूजी பிரைம் हम மினிஸ்டர் பார்த்து, आपके பாபுஜி आए हैं உங்களோட स्टेट में, ஸ்டேட்டுக்கு हमें வந்திருக்கோம், भगवान का आदेश है பகவானுடைய कि यहाँ पर सेवा करनी है। மெசேஜ் तो वो இருக்குது, देखे உங்களுக்கு इनको சேவை कि பண்ணோம். ये छोटे छोटे बच्चे क्या सेवा அப்பா करनी है, 20 இந்த 21 சின்ன साल की குழந்தை यंग வந்து एज என்ன में, சேவை பண்ண कहा போறாங்க, क्या सेवा करनी है, என்ன आप சேவை பண்ண वापस போறீங்க, जाओ, आपके घूमने फिरने का दिन है, आप जाओ। कहा நீங்க नहीं, வந்து हमें சுத்துறதுக்கு உண்டான भगवान விஷயம், का आदेश நானும் வந்து है कि பகவானுடைய यहाँ पर கட்டளை सेवा இருக்குது, करनी இங்க है, ये சேவை चिट्ठी பண்ணணும். है, आप इस पर साइन அதனால करो। இந்த वो कहा சிட்டியில ये வந்து हो नहीं கையெழுத்து விடும். सकता, ये இது முடிய मकान முடியாது. मिनिस्टर के हैं, ये இது किसी மக்கான் வந்து ऑर्डिनरी को मिल மினிஸ்டருடைய नहीं सकता, ये யாருக்கும் नहीं हो கிடைக்காது, सकता। யாருக்கும் तो கிடைக்காது दादी ने कहा, அப்படின்னா. हमने उसको कहा आप தாதி साइन சொன்னாங்க, नहीं करेंगे तो हम நீங்க जाएंगे சைன் नहीं, பண்ணல அப்படின்னா நாங்க போக हम மாட்டோம், यहीं बैठेंगे, நாங்க இங்கேயே आप साइन உட்காந்துருப்போம். नहीं करेंगे तो हम जाएंगे। நீங்க சைன் वो कहे பண்ணீங்க ये தான் हो நாங்க ही नहीं போவோம். सकता, मैं साइन कर ही नहीं सकता। நான் अब சைன் போடவே बाकी सभी முடியாது. परेशान हो, ये इनको ரொம்ப छोड़ता भी எல்லாருமே नहीं வந்து है, साइन करता விடவும் भी नहीं है, விடவும் इनका पूरा மாட்டேங்கிறாங்க. करे तो हमारा करे। वो जाए भी नहीं और அடம் साइन பிடிச்சிட்டு भी नहीं करे। உட்கார்ந்துருக்காங்க. और दादी ने कहा हम तो जाएंगे नहीं, हमें तो நாங்க வந்து भगवान போகவே का மாட்டோம், ऑर्डर है कि பகவானுடைய ஆர்டர் आपने இருக்குது, यहाँ पर நீ எனக்கு सेवा கையெழுத்து करनी போட்டு है। கொடு, இங்க சேவை और जैसे பண்ணணும். बाबा उनकी बुद्धि को प्रेर रहा हो, थोड़ी देर அதுக்கப்புறம் के பார்த்ததுன்னா बाद கொஞ்ச उसने फिर நேரத்துல வந்து 3 महीने के लिए छुट्टी 3 देकर उस மாசத்துக்காக வந்து कागज पर साइन அந்த किया லெட்டரை और कहा சைன் भले பண்ணி आप கொடுத்தாரு, वहां जाकर நீங்க के அங்க போய் இருங்க அப்படின்னு सेवा சொல்லிட்டு, करो। அந்த இடத்துல போய் இருந்து நீங்க வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. पर सहन तो करना पड़ा, ஆனா அதுக்கு வந்து பொறுத்துக்கொள்ள सामना வேண்டியது तो இருந்தது, करना எதிர்கொள்ள पड़ा। வேண்டியதா இருந்தது. ऐसे बाबा ने रखा था और उसके बाद ऐसे गए, पर करना तो पड़ा ना। ஆனா और செய்யதானே अवस्था வேணும். बाबा ने पक्का कराया ஆனா था। அவஸ்தை வந்து பாபா कोई வந்து भी பக்கா बात हो, பண்ணாரு. बच्चे मेरा बाबा कहना, बाबा आ என்ன जाएंगे, விஷயமா இருந்தாச்சுன்னா மேரா बाबा பாபான்னு आएंगे, சொல்லுங்க, बाबा பாபா आपको கண்டிப்பா मदद வருவாரு. करेंगे, பாபா உங்களுக்கு घबराना உதவி नहीं। பண்ணுவாரு, பயப்பட तन வேண்டிய का அவசியமே पेपर, கிடையாது. मन का पेपर, உடலுடைய मन का பேப்பரா पेपर, இருக்கட்டும், संबंध பேப்பரா இருக்கட்டும், संपर्क का पेपर, कोई भी தொடர்பு पेपर, சொந்த घबराना नहीं। பந்தங்களுடைய बस பேப்பரா दिल से இருக்கட்டும், कहना எல்லாத்துலயும் வந்து मेरा பாபா बाबा சொல்லுங்க, மேரா और பாபா, बाबा मदद करने பாபா के लिए பாபா உதவி हाजिर பண்ணுவதற்காக हो जाएंगे। கண்டிப்பாக இருப்பார், तो हम भी ऐसी अवस्था வந்துருவாரு. बनाएंगे कि नहीं बनाएंगे? நாமளும் அந்த மாதிரி बाबा பண்ணுவோமா को இல்லையா? हम भी प्रत्यक्ष प्रमाण दिखाएंगे ना, பாபாவுக்கு हमें भी பிரத்யட்ச अंदर में பிரமாணம் अपने से பண்ணுவீங்களா दृढ़ இல்லையா? संकल्प करना है, திட आखिर சங்கல்பம் आएंगे, பண்ணணும். கண்டிப்பா நாமளும் तूफान அந்த மாதிரி आएंगे, இருப்போம். लेकिन वो तोहफा है, कोई सहन शक्ति बढ़ाएगा, कोई அவர் வந்து समाने எந்த ஒரு की சகன் शक्ति சக்தி வந்து बढ़ाएगा, அதிகரிப்பார். कोई हमारी स्थिति से किसी का நம்மளுடைய दिव्य நிலையின் மூலமாக अलौकिक जन्म होगा, பிறருடைய किसी का ஜென்மம் ஏற்படும், कल्याण होगा, யாருக்கும் நன்மை कोई ஏற்படும், पुराना हिसाब किताब பழைய கணக்குகளுக்கு चुकतू होगा, முக்தி सब அடையும், कुछ होगा। எல்லாமே सफाई நடக்கும். हो रही है ना, எல்லாம் सफाई होगी கிளீன் तो நடக்குது, पवित्र बनकर கிளீன்னஸ் घर நடக்குது. जाएंगे। அப்போ अपने தூய்மையா बाबा को कहा கிளீன் पंडित கிளீன் पावन பண்ணணும்னா आओ, हमें தூய்மையா यहाँ पर ஆகும். पावन बनाओ। நம்மள अब வந்து जब वो பாபா पावन வந்து बनाएगा तो தூய்மைப்படுத்துவார். मैल तो निकलेगी, बीमारी तो निकलेगी, हिसाब किताब கண்டிப்பா सामने வந்து आएगा। நோய் ஏற்படும், तो बाबा எல்லாமே कहता है கணக்கெல்லாம் डरना ஏற்படும். ஆனாலும் नहीं, घबराना நமக்கு வந்து नहीं, பயப்படக்கூடாது, दिल शिकस्त होना नहीं, மனம் உடையக்கூடாது. मेरा सब कुछ என்னுடையது அனைத்தும் तेरा, बाबा உன்னுடையது. आप जानो, பாபா आप நீ संभालो, புரிஞ்சுடுங்க, நீ हमें தெரிஞ்சுடுங்க, बाबा को दिल நீங்களே से வந்து எல்லாத்தையும் याद செய்யுங்க. करना है। நமக்கு तो வந்து करें अभी பாபா याद மனதார बाबा को, பாபாவை अभी நினைவு वही செய்ய வேண்டும். करके நாம இப்ப बाबा को எல்லாரும் வந்து प्यार से பாபாவை வந்து याद அன்போட करेंगे। நினைவு செய்யலாம். ओम शांति। ஓம் சாந்தி.